ஓகே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட்ராலிக்ஸ். சரிங்களா? கிளாஸ் 2 ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம், ப்ரெஷர் பார்த்துருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ். ஓகேங்களா? இம்மர்ஸ்டு பாடியில் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக் கான்செப்ட்லாம் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ செகண்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் ஃப்ளோ மீன்ஸ் லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ, ஸ்டடி, யூனிஃபார்ம், ஓகேங்களா, அன்ஸ்டடி, யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம், flow through pipes, losses, friction loss, hydraulic gradient, total energy line, Bernoulli's theorem, RFIs, mouthpiece, hydraulic coefficient, coefficient of discharge, coefficient of contraction, coefficient of velocity, இது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வென்சுரி மீட்டர், ஆரிஃபைஸ் மீட்டர், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம், சரிங்களா, என்ன தியரம் வச்சு நம்ம இதெல்லாம் வந்து எந்த பிரின்சிபலில் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பேசிக் கான்செப்ட் படிக்க போகிறோம். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும்பா, ரொம்பலாம் தேவையில்லை. சரிங்க? இதை படிங்க, டெஸ்ட் எழுதுங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், படிங்க, டெஸ்ட் எழுதுங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா 170 ப்ளஸ் கொஷின் கம்பல்சரி அதே கொஷின் வரும். நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணமோ அதே கொஷின் தான் வரும். சரிங்களா? எஸ், போகலாங்களா? ஓகே. ஃப்ளூயிடு கினமேட்டிக்ஸ் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இந்த ஃப்ளூயிடு கினமேட்டிக்ஸ்னால் என்ன? இந்த ஃப்ளூயிடு கினமேட்டிக்ஸில் தான் அந்த ஸ்டடி, அன்ஸ்டடி, ஓகேங்களா, ஃப்ளோ, டைப் ஆஃப் ஃப்ளோ, அதெல்லாம் நமக்கு வருது. ஓகே. இந்த ஃப்ளூயிடு கினமேட்டிக்ஸ்க்கும் டைனமிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கினமேட்டிக்ஸ், ஓகேங்களா, கைனமேட்டிக்ஸ் ஆர் கினமேட்டிக்ஸ், ஓகேங்களா. கினமேட்டிக்ஸ் அப்படின்னா எந்த ஒரு ஃபோர்ஸுமே இருக்காதுப்பா, வித்தவுட் ஃபோர்ஸ், ஓகேங்களா, வித்தவுட் ஃபோர்ஸஸ் அப்படின்ற நம்ம வித்தவுட் ஃபோர்ஸ், திஸ் இஸ் கினமேட்டிக்ஸ். டைனமிக், ஓகேங்களா, டைனமிக் அப்படின்னா ஃபோர்ஸ், டைனமிக் ஃபோர்ஸ், ஓகேங்களா. டைனமிக் ஃபோர்ஸ் மீன்ஸ் எர்த்குவேக் ஒரு டைனமிக் ஃபோர்ஸ் தான். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சரிங்களா? டைனமிக் ஃபோர்ஸ் நம்ம பம்ப் பண்ணுறது அதுவும் ஒரு நமக்கு ஒரு ஃபோர்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? டைனமிக் மீன்ஸ் இம்பார்ட் ஆஃப் தி ஃபோர்ஸஸ், கினமேட்டிக் மீன்ஸ் இம்பார்ட் ஆஃப் தி வெலாசிட்டி ஆஃப் தி ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் தி வெலாசிட்டி, ஸ்டடி ஆஃப் தி வெலாசிட்டி ஆஃப் தி ஃப்ளோ, ஒன்லி வெலாசிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. கினமேட்டிக் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி வெலாசிட்டி ஒன்லி, டைனமிக் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஃபோர்ஸஸ் அப்படின்றோம். ஓகே, எஸ். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஸ்டடி ஃப்ளோனா என்ன, அன்ஸ்டடி ஃப்ளோனா என்ன, ஓகேங்களா, யூனிஃபார்ம் ஃப்ளோனா என்ன, நான் யூனிஃபார்ம் ஃப்ளோனா என்ன, அதெல்லாம் என்ன ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் ஒரு 1 மார்க் கொஷினில் கம்பல்சரி ஒரு கொஷின், ஓகேங்களா. ஃப்ளோ என்ன டைப் ஆஃப் ஃப்ளோ அப்படின்றத கேட்பாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஓகே, ஸ்டடி ஃப்ளோ, வெலாசிட்டி, ஓகேங்களா. ஸ்டடி அப்படின்னா எல்லாமே நீங்கள் படிச்சிடணும், என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குதோ எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிடணும். வெலாசிட்டி, டென்சிட்டி, டிஸ்சார்ஜ், ப்ரெஷர், do not change with respect to time. நாங்களாம் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆக மாட்டோம். சரிங்களா? நீங்கள் காலையில் ஒரு 6 மணிக்கு நீங்கள் அனுப்புறீங்க, ஓகேங்களா, சம் வெலாசிட்டியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு அனுப்புறீங்க, சாயங்காலம் 6 மணி வரணும், ஈவினிங் 6 o'clock வரும். நான் என்ன பண்ணுவேன், சேம் ப்ராப்பர்ட்டி, அதே ப்ராப்பர்ட்டி நான் மெயின்டைன் பண்ணுறது. வெலாசிட்டி அட் a point 1 is some x meter per seconds, same velocity, ஓகேங்களா, சேம் வெலாசிட்டி மெயின்டைனிங் அப் டு எனி டிஸ்டன்ஸ், எனி டைம், ஓகேங்களா, எனி டைம் சேம் meter per seconds, x meter per seconds at the another point. That is for the velocity, density, discharge, pressure do not change with respect to time. That mean of the steady flow. Okay, the flow is steady அப்படின்னு சொல்லிட்டாங்களா, velocity is 0. அப்போ relative velocity, sorry, velocity is constant, relative velocity is 0. ஓகேங்களா. அப்போ velocity do not change with respect to time அப்படின்றோம். அப்போ dou v by dou t, சரிங்களா, dou v by dou t கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 0. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி 0 மீன்ஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி எங்களுக்கு 0 அப்படின்றோம். v1 மைனஸ் v2 ஈக்குவல் டு 0. அதுதான் dou v by dou t அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இன்லெட்லேயும் அவுட்லெட்லையும் எங்களுக்கு எப்படி இருக்கும், வெலாசிட்டி சேமாக இருக்கும். ஓகேங்களா. அன்ஸ்டடி ஃப்ளோனா என்ன, அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பார். வெலாசிட்டி, டிஸ்சார்ஜ் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டைமை பொறுத்து நாங்கள் சேஞ்ச் ஆகும். அப்போ dou v by dou t நாட் ஈக்குவல் டு 0. போத் சூட்டபுள் ஃபார் ஆல் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் இந்த அன்ஸ்டடி ஃப்ளோ அப்படின்ற அன்ஸ்டடி ஸ்டடி ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் நமக்கு சூட்டபுள் ஆகும். ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட், யூனிஃபார்ம் ஃப்ளோ, நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ ஒன்லி சூட்டபுள் ஃபார் வெலாசிட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சுதுங்களா? எதுக்கு அந்த சூட்டபுள்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஸ்டடி ஃப்ளோ வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் வருவார். டிஸ்சார்ஜ், வெலாசிட்டி, ஓகேங்களா, ப்ரெஷர் கிரேடியன்ட், எனர்ஜி லைன், எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வருவார் ஸ்டடி. ஓகேங்களா. யூனிஃபார்ம் அப்படின்றது ஒன்லி வெலாசிட்டிக்கு மட்டும்தான் இவர் சூட்டபுள். வெலாசிட்டி டூ நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஓகேங்களா. வெலாசிட்டி டூ நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் நோன் அஸ் யூனிஃபார்ம் ஃப்ளோ ஆர் வெலாசிட்டி டூ நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ்ன்னு கூட சொல்கிறாங்க சம்டைம்ஸ். ஓகேங்களா. பிளேஸ், ஸ்பேஸ், பிளேஸ் ரெண்டும் ஒன்று தான், ஸ்பேஸ் அப்படி கூட சொல்லிக்கலாம். சரிங்களா. எஸ். அதாவது இந்த ஸ்பேஸை பொறுத்து சேஞ்ச் ஆகாது வெலாசிட்டிஸ். இங்கே இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பைப்பும் அதே தான். சடனாக நீங்கள் வந்து
ஓகேங்களா? ஒரு யூனியன் போட்டு பெருசு பண்ணிட்டாலும் ஓகேங்களா? மீன்ஸ் ஒரு கப்ளர் யூஸ் பண்ணி மறுபடியும் நீங்க டயாமீட்டர் பெருசு பண்ணா சேம் வெலாசிட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. வெலாசிட்டி இஸ் a constant, is a flow is a uniform flow. Velocity is not constant, is a non-uniform flow. அப்போ velocity constant, v constant, dou v by dou t or dou v by dou s is equal to 0. ஓகேங்களா? Velocity is non-constant for the all the point அப்படின்றோம். இதுதான் நம்ம ஸ்டடி ஃப்ளோ, அன்ஸ்டடி ஃப்ளோ ஓகேங்களா? யூனிஃபார்ம் ஃப்ளோ, நான் யூனிஃபார்ம் ஃப்ளோக்குள்ள வித்தியாசம் அண்ட் டெஃபினிஷன் இதுதான் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிப்பா, கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க, இல்லை மேட்ச் தி ஃபாலோயிங்கில் போட்டு விட்ருவாங்க. ஓகே எஸ் நெக்ஸ்ட் இப்போ தான் வாங்க அவங்க கொடுத்துருக்குது லேமினார் ஃப்ளோனா என்ன. முதல்ல பேசிக் லேமினார் ஃப்ளோ தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பைப்லேருந்து தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மூத்தாக போவார் இவர், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ண மாட்டார், தண்ணி போகிறதே நமக்கு தெரியாது, அவ்வளோ ஸ்மூத்தாக நமக்கு இருக்கும் சரிங்களா. த ஃப்ளோ இஸ் தி வெரி ஸ்மூத் ஃப்ளோ. தெர் இஸ் அ நோ இன்டர்மிக்சிங் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ். அப்படியே இப்படி கசகசனெலாம் மிக்ஸ் பண்ணிலாம் அப்படி நாங்கள் போக மாட்டோம், நீட்டாக நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக போயிட்டுருப்போம் ஓகேங்களா. லேயர் பை லேயர் அப்படி நமக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருப்போம். அதுக்கு பேர் லேமினார் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. த லேமினார் ஃப்ளோ த பார்ட்டிகல் மூவ்ஸ் ஸ்லைடிங் ஓவர் ஸ்மூத்லி அப்படின்றோம், ஸ்லைடிங் ஓவர் ஸ்மூத்லி டு தி அட்ஜசன்ட் லேயர், டு தி அட்ஜசன்ட் லேயர் ஓகேங்களா. தெர் இஸ் நோ இன்டர்மிக்சிங் ஆஃப் தி வாட்டர் அப்படி சொல்கிறோம். ஓகே there is a no intermixing flow அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஸ்மூத் ஃப்ளோ there is no intermixing, the particle flow is the particles moves in the ஸ்லைடிங் ஓவர் ஸ்மூத்லி டு தி அதர் அட்ஜசன்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் லேமினார் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஸ்மூத் ஃப்ளோ. ஓகே எஸ். டர்புலன்ட் ஃப்ளோ இன்டர்மிக்சிங், நாங்கள் பாட்டுக்கு மிக்ஸ் ஆகிடுவோம் சரிங்களா. நாங்கள் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தெல்லாம் போக மாட்டோம். இன்டர்மிக்சிங் ஆஃப் தி பார்ட்டிகல் டு எராடிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எராடிகேட் மீன்ஸ் அப்படியே நாங்கள் மூவ் ஆகிட்டே இருப்போம் சரிங்களா. ரேண்டமாக அப்படியே நாங்கள் பாட்டுக்கு எப்படி வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் போவோம் சரிங்களா. டிபெண்டிங் அப்பான் தி விஸ்காசிட்டி ஆஃப் ஃப்ளோ, ஃபோர்ஸஸ், ரெனால்ட்ஸ் நம்பர், அது எல்லாமே நம்ம படிப்போம் சரிங்களா. த ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் ஆர் ரேண்டம் and eradicate movement okay and intermixing in the layer of the adjacent layer. அங்கெல்லாம் என்னென்ன பண்ணலையோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், அதுதான் டர்புலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. பேசுகிற வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாமினார் ஃப்ளோ, டிரான்சிஷன் ஃப்ளோ அண்டு டர்புலண்ட் ஃப்ளோன்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். அதை நம்ம ஃப்ரிக்ஷன் லாஸில் படிச்சிடலாம் சரிங்களா. எஸ். ஸ்ட்ரீக் லைன் ஓகேங்களா. ஸ்ட்ரீக் லைன்னா முதல்ல புரிஞ்சுக்கோங்க என்னென்னா, ஸ்ட்ரீக் லைன் ஒரு வாட்டர்ப்பா, ஒரு பீக்கரில் வாட்டர் இருக்குது, சடனாக என்ன பண்ணுறீங்க, ஒரு ட்ராப் இங்க்கு கொண்டு வந்து இங்க் ஓகேங்களா, அது எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு இங்க்கு ஓகேங்களா, ஒரு இங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் போடுறீங்க சரிங்களா. போடும்போது என்ன நடக்குது அப்படின்னா இப்படி தான் மூவ் ஆகுறாரு, அப்படியே இப்படி மூவ் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நோக்கி இப்படி போகிறார், இப்படி வர்றாரு, அதனுடைய பாயிண்ட் வியூ இப்படி இருக்குப்பா சரிங்களா. இந்த வியூக்கு தான் வந்து ஸ்ட்ரீக் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ ஸ்ட்ரீக் லைன் ஓகேங்களா. டை ஓகே, இங்கே வந்து டைன்னு சொல்கிறாங்க. when the dye ஆர் இங்க் ஓகே ஸ்மோக் கேஸ் ஓகேங்களா tracing into the particles ஓகேங்களா. it is the tracing of the particles moving at to the fixed point அப்படின்றோம். the path ஓகேங்களா, the path is following, இந்த பாத்துக்கு பேர் தான் எங்களுக்கு ஸ்ட்ரீக் லைன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்களா. எஸ். அப்போ இது எதுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் ஓகேங்களா. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ்ன்றாங்க. எத்தனை ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க சார், ஃபர்ஸ்ட் லேயர் எங்களுக்கு வாட்டராக இருக்குது ஓகேங்களா, மேலே அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆயில் இருக்குது ஓகேங்களா, அதுக்கு கீழே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு இங்கு ஆர் டையை நீங்கள் வர்றீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் திஸ் பேட்டர்னை வச்சு இவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்களாமா. அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரீக் லைன். அப்போ அந்த ஸ்ட்ரீக் லைன் யூஸ்டு ஃபார் நம்பர் ஆஃப் தி ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது சரிங்களா. when the dye ஆர் இங்க், சிம்பிளாக சொல்லி போகிறோம், when the dye ஆர் இங்க் ஓகேங்களா injected okay, when the dye or ink injected into the water or any fluid particles that following the path ஓகேங்களா, the ink or dye following the path is known as streak line அப்படின்னு சொல்கிறோம். Okay, this is used for identification of the number of fluid particles, identification of the number of the particles, number of fluid particles ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ப்பா. ஓகே, இந்த ஸ்ட்ரீம் லைன் ஸ்ட்ரீக் லைன் கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது சரிங்களா. எஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரீக் லைன் ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ரீக் லைன் அப்படின்னா தண்ணி இப்படி போயிட்டு இருக்கு, தண்ணி பாட்டுக்கு இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அதுக்கு பேரலாக ஒரு டேஞ்சன்ட் லைன் ஒன்று வரைகிறீங்க ஓகேங்களா, அது தொட்டுட்டு போகிற மாதிரி ஒரு தொடுகோடு வரைகிறேன், அந்த லைனுக்கு பேர் தான் ஸ்ட்ரீம் லைன்றாங்க. தெர் இஸ் a no velocity okay, there is a no velocity at a normal direction, perpendicular direction எதுவும் கிடையாது, only flow direction மட்டும் தான் velocity அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆகாது, எங்களுக்கு வந்து கட்டும் ஆகாது கிராஸும் ஆகாது சரிங்களா. இது வந்து ப்ராப்பராக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும், அதுக்கு பேர் ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினேஷன் பார்க்கலாங்களா. The stream line is an imaginary line, இது ஒரு imaginary லைனுங்க அப்படின்றாங்க. இந்த fluid ஓகேங்களா in a flow field to draw the tangent to the direction of the flow. Okay, in the flow field okay, you draw the one tangent line in the direction of the flow, the line is known as stream line.
no velocity value at normal to the streamline. Normal to the இது வந்து parallel to the streamline. ஓகேங்களா, அப்போ parallel to the streamlineக்கு தான் velocity இருக்கு எங்களுக்கு. சரிங்களா, perpendicular directionல normal to the streamline எங்களுக்கு velocity கிடையாது. இதுக்கு இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். What is the velocity value at normal to the streamline? 0. There is no velocity. There is no cutting and crossing of the streamline அப்படின்னு கேட்கலாம். அப்போ கட்டிங், கிராசிங், இன்டர்மிக்சிங், எராடிகேட் அப்படின்னு சொன்னாவே யார் அவர் டர்புலன்ட் லைன் மட்டும்தான், டர்புலன்ட் ஃப்ளோ மட்டும்தான். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ். ஸ்ட்ரீம் லைன் யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ். ஸ்ட்ரீக் லைன் யூஸ்டு ஃபார் நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ். நோட் பண்ணிக்கங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரெண்டு கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. இங்கே அதான் டிஃப்ரெண்ட் போட்டுருந்துருக்கேன், அதை வந்து அடிச்சிட்டேன். சரிங்களா, ஓகே. ஸ்ட்ரீம் லைன் யூஸ்டு ஃபார் ஸ்ட்ரீம், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம். ஓகேங்களா, இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீக் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீக். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரீம் லைன். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஃபீல்டில் அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு இதில் வெலாசிட்டி போகும்போது இன்னொரு வெலாசிட்டி என்ன, சரிங்களா, கண்டினியூட்டி ஈக்குவேஷன் எதை டிபெண்ட் பண்ணி, எந்த பிரின்சிபலை டிபெண்ட் பண்ணி இருக்குது, கன்சர்வேஷன் ஆஃப் தி மாஸ். இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேடியோவில் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. சரிங்களா, சாரி. ஓகே, தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரீம் லைன் நோட் பண்ணிக்கோங்க. The velocity of flow, okay, the velocity of flow in the x direction, okay, velocity of flow in the x direction change with respect to of the sorry, the change with respect of the distance flow in the direction. சரிங்களா, the velocity change with respect to the distance அப்படின்றாங்க. அப்போ u by dx. Same velocity in the y direction change with respect to the dy. The velocity in the z direction w னு வச்சுக்கிறாங்க, w divided by dou z னு வச்சுக்கிறாங்க. சரிங்களா, இதுதான் நமக்கு ஸ்ட்ரீம் லைனுடைய ஜெனரல் ஈக்குவேஷன். இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி பீசோமெட்ரிக் ஹெட், ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் கிராவிடேஷன் ஹெட். இதெல்லாம் நம்ம படிப்போம். சரிங்களா, இது இப்போதைக்கு இதை விட்டுருங்க, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, எஸ். அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஸ்ட்ரீம் லைன் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா u into கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, v into dx எப்படி எழுதிக்கோங்க, v into dx is equal to u into dy, ஆர் ஃபைனலாக v into dx minus u into dy is equal to 0ன்னு கூட நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா, எஸ். போலாங்களா நெக்ஸ்ட்? ஓகே, வாங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. சேம் again. ஓகே, ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரீம் லைன் இது நீங்கள் பார்த்தாச்சு, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் லைன் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின்ப்பா, கண்டிப்பாக கேட்பாங்க. என்ன தெரியுமா கேட்பாங்க, த மெயின் பைப், ஓகே, திஸ் மெயின் பைப் 1 it is divided into the two branches, okay. The velocity of pipe 2 is some x meter per second, the diameter is the y meter per second. Same velocity of 1 is x meter per second, ஓகேங்களா, same diameter is y meter per second. What is the velocity of 3 pipe? தெரியாது எங்களுக்கு. சரிங்களா, அண்ட் டயாமீட்டர் சம் y மீட்டர் per செகண்ட்ஸ். அப்போது இதனுடைய வெலாசிட்டி கேட்பாங்க. அப்போ ஃபார்முலா என்ன சொல்கிறார் அப்படின்னா ρ1 a1 v1 is equal to ρ2 a2 v2. சரிங்களா, ρ a v ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இது ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ρ a v ஸ்கொயர். கன்சர்வேஷன் ஆஃப் தி மாஸ் அப்படின்றோம், கன்சர்வேஷன் ஆஃப் தி மாஸ். டென்சிட்டி மீன்ஸ் வாட், ρ மீன்ஸ் வாட் ஹியர், டென்சிட்டி. டென்சிட்டி இஸ் equal to mass per volume, area into, ஓகேங்களா, area into velocity is based on meter per seconds of the flow, meter per seconds. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஏரியா மீட்டர் அப்படிங்கும்போது ஏரியா இன்ட்டு லென்த்து. சரிங்களா, லென்த் பர் செகண்ட்ஸ் அப்படின்றோம். அப்போ வால்யூம் ஏரியா இன்ட்டு லென்த்ன்றது நமக்கு என்ன வால்யூம் கிடைச்சிங்கன்னா வால்யூம் மீன்ஸ் மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ த கன்சர்வேஷன் ஆஃப் தி மாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் ρ1 a1 v1 ஈக்குவல் டு ρ2 a2 v2. ஓகேங்களா, எஸ். இதே மாதிரி கொஸ்டின் கம்பல்சரி அடிக்கடி கேட்பாங்கப்பா. சரிங்களா, கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் தி மாஸ். எவ்வளோ வந்து மாஸ் வந்து ஃப்ளோ ஆகுதோ அதுதான். சரிங்களா, ஃப்ளூயிட் இஸ் தி ஜென்ரல் ஃபார்முலா இது ρ AV. ஓகேங்களா, ρ AV ஆஃப் எக்ஸ் பார்ட் இஸ் ஈக்குவல் டு ρ AV ஆஃப் ஒய் பார்ட் அப்படின்றோம். ஓகேங்களா, அது டிஸ்சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுது Q. இதெல்லாமே நம்ம படிப்போம். ஓகேங்களா, எஸ். ஃப்ளூயிட் இஸ் த இன்கம்ப்ரசிபிள் அப்படின்றோம். ஓகேங்களா, ஃப்ளூயிட் இஸ் த இன்கம்ப்ரசிபிள். வாட் இஸ் பை இன்கம்ப்ரசிபிள், டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, அப்போ இந்த பக்கம் என்ன டென்சிட்டியோ அதே டென்சிட்டி அந்த பக்கம் போகும். அப்போ ரோ கேன்சல் ஆகிடுச்சு. சரிங்களா, அப்போ டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் a1 v1 ஈக்குவல் டு a2 v2 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. சரிங்களா, எஸ். இப்போ இங்கே வாங்க, இப்போ டிஸ்சார்ஜ் பற்றி படிப்போம். டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஓகேங்களா, டிஸ்சார்ஜ் மீன்ஸ் ஏரியா
ஒரு பைப்போட ஏரியா என்ன, அதில் என்ன வெலாசிட்டியில் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. திஸ் இஸ் ஃபார் தி டிஸ்சார்ஜ் இன்ட்டு ஓகேங்களா ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்றது நமக்கு டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ப்பா. இந்த பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி சென்டர் லைன் தியரம். ஓகேங்களா, இந்த கொஷின் கூட கேட்டிருக்காங்க. ஓகே, அது எல்லாமே படிப்போம் வருது. ஓகே, எஸ். அப்போ டிஸ்சார்ஜ் Q1 இதில் போகுது, ரெண்டாவது டிஸ்சார்ஜ் Q2, Q3, Q4. அப்போ மெயின் டிஸ்சார்ஜ் நம்ம Q1 தான். அப்போ Q1 இஸ் ஈக்குவல் டு Q2 ப்ளஸ் Q3 ப்ளஸ் Q4. அப்போ இதில் என்ன பண்ணலாம், A1 V1, A2 V2, A3 V3. இது வந்து பார்த்தீங்கன்னா AB. ஓகேங்களா, பெரிய பைப்புக்கு. சரிங்களா. ஸோ அப்போ இதை போட்டு நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். A1 V1 ஈக்குவல் டு A2 V2. ஓகேங்களா, ஃப்ளூயிட் இஸ் த இன்கம்ப்ரசிபிள். கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடாக இருந்துச்சுன்னா ρ1 A1 V1 இதோட டென்சிட்டி வந்து வேரி ஆகலாம். கொடுத்தா போடுங்க, இல்லைன்னா A1 V1 போட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? எஸ். நெக்ஸ்ட் ரொட்டேஷன். ஓகேங்களா, சாரி, ரொட்டேஷன், ஒட்டாசிட்டி, ஓகேங்களா, சர்க்குலேஷன். இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. ஸ்ட்ரீம் லைன், ஓகேங்களா, வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பேஸ்ட் ஆன் தி ரொட்டேஷன் ஃப்ளூயிடா இர்ரோட்டேஷன் ஃப்ளூயிடா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, மேத்தமெட்டிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, அங்கே படிக்கலன்னா இங்கே நம்ம படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொட்டேஷன் மீன்ஸ் இயர் ஒமேகா. ரெவல்யூஷன் பர் மினிட்ஸ் ஆர்பிஎம் சொல்கிறோம். சரிங்களா, ரெவல்யூஷன் பர் மினிட்ஸ். அப்போ சம்திங் ரெவல்யூஷன் பர் செகண்ட்ஸ், அவ்வளோ. நம்ம ரெவல்யூஷன் பர் செகண்ட்ஸ் அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒமேகா ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு வாட்? ரொட்டேஷன் அப்படின்னா நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸில் கர்ல்னு சொல்லுவோம், இதெல்லாம் நமக்கு தேவை விட்டுருங்க. ரொட்டேஷன் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு, ஓகேங்களா, ஆஃப் இன்ட்டு ஓகே டெல் கிராஸ் வெக்டர்ஸ். ஓகே, டெல் கிராஸ் சம் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வருது. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன் கொடுத்துட்றாங்க. அப்போ ஆஃப் இன்ட்டு நோட் பண்ணிக்கோங்கப்பா, ஆஃப் இன்ட்டு த மாடுலஸ் ஆஃப், ஓகேங்களா, தி மாடுலஸ் ஆஃப் ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர், டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட், யூவி டபிள்யூ. முடிஞ்சு, அவ்வளோதான். இவங்களுக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணுமா? அப்போ எக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. 1 மினிட். எஸ். அப்போ எக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஆஃப் நமக்கு எப்பயும் போல் வந்துடும். எக்ஸ் எடுத்திங்கன்னா இது நம்ம கேன்சல், பேலன்ஸ் இருக்குது டோ டபிள்யூ பை டோ ஒய் மைனஸ் டோ வி பை டோ இசட். சரிங்களா, எக்ஸுங்கும் போது எக்ஸோட வேல்யூ வராது, பார்த்துக்கோங்க. எக்ஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வராது, ஒய்ன்னு கேட்டாங்கன்னா ஒய்யோட வேல்யூ வராது, இசட்னு கேட்டாங்கன்னா இசட்டோட வேல்யூ வராது. எதெல்லாம் கேட்குறாங்களோ அதோட வேல்யூ வராது. சரிங்களா, ஆஃப் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா, நிறைய டைம் தப்பு பண்ணிடுவீங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈக்குவேஷன். இப்போ இந்த வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இதனுடைய வேல்யூ எங்களுக்கு 0 வந்துருச்சு. டபிள்யூ எக்ஸோட வேல்யூ, ஒமேகா எக்ஸோட வேல்யூ எங்களுக்கு 0 வந்துருச்சு அப்படின்னா ஃப்ளோ இஸ் தி இர்ரோட்டேஷனல் ஃப்ளூயிட். ஓகேங்களா, இர்ரோட்டேஷனல் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, எஸ். ஓகே, நெக்ஸ்ட் 0 வரல அப்படின்னா ரொட்டேஷனல் ஃப்ளூயிட். இதுதான்ப்பா கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். டேரெக்டாக வாங்க. ஓகே, இப்போ ரொட்டேஷன் இர்ரோட்டேஷன் புரிஞ்சிச்சு. ஒட்டாசிட்டி அப்படின்னா என்ன? சரிங்களா, ஒட்டிசிட்டி ஆர் ஒட்டாசிட்டி ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒட்டாசிட்டி அப்படின்ற ஒட்டாசிட்டி 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறேன். 2 டைம்ஸ் ஆஃப் தி ரொட்டேஷனல் காம்போனன்ட்ஸ். இங்கே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா? ரொட்டேஷன் வேல்யூ ஒரு 5 வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 2 டைம்ஸ் அப்படிங்கும்போது 10ன்றது தான் ஒட்டாசிட்டி. ஓகேங்களா, 10ன்றது ஒட்டாசிட்டி அப்படின்னா. சர்க்குலேஷன் 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் இன்ட்டு ஏரியா ஆஃப் தி லூப். ஏரியா ஆஃப் தி லூப் கொடுத்துருவாங்க. சரிங்களா, எஸ். ஆர் டயாமீட்டர் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். Circulation is equal to 2 times of rotation into area of the loop. Vorticity அப்படின்றது 2 times of rotation. 2 times of rotation into area of the loop. Or vorticity into area of the loop கொடுக்கலாம். இந்த டெஃபினேஷனே கேட்டிருக்காங்க இப்போ நிறைய டைம். சரிங்களா, எஸ். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். It's the line of integral tangential components of velocity all around closed loop curve அப்படின்றோம். அது பேர் தான் அந்த ஏரியா ஆஃப் தி லூப். ஓகேங்களா, அதாவது ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளோ ஆகும்போது அதனுடைய லைன் ஆஃப் இன்டெகிரேஷன். சரிங்களா, அதாவது கொடுத்துருவாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த ஏரியா நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்ல. ஓகே, இந்த லைன் ஆஃப் இன்டெகிரேஷன், இந்த ஃப்ளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஆஃப் தி இன்டெகிரேஷன் வெலாசிட்டி அரௌண்ட் தி க்ளோஸ் லூப் அப்படின்றாங்க. அதான் அந்த ஏரியா ஆஃப் தி லூப். ஓகே, ஒரு இர்ரோட்டேஷனல் ஃப்ளோக்கு ஒட்டாசிட்டி என்ன, சர்க்குலேஷன் என்ன கொஷின் கேட்பாங்க. வாட் இஸ் ஒட்டாசிட்டி? 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். சரிங்களா, எஸ். சாரி, 2 டைம்ஸ் ஆஃப் தி ரொட்டேஷன். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷனே எங்களுக்கு வந்து இர்ரோட்டேஷன் சொல்லிட்டீங்க. அப்போ 0. அப்போ ஒட்டாசிட்டி 0, சர்க்குலேஷன் இஸ் 0. அப்போ இர்ரோட்டேஷனல் ஃப்ளூயிடுக்கு ஆல் ப்ராப்பர்ட்டி 0, ஒட்டாசிட்டி 0, சர்க்குலேஷன் இஸ் 0. ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி இப்போ அது. சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் ரொம்ப இந்த டாப்பிக்லேயே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னென்னா வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரீம் லைன் ஃபங்க்ஷன், காசி ரெகிமன் ஈக்குவேஷன், காசி இன்டெகிரல், காசி ரெகிமன் ஈக்குவேஷன். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். இதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த வென்சுரி மீட்டர், ஆரிபேஸ் மீட்டர்லாம் வருது. ஓகே, 1 மினிட். சார்ஜ் வெலாசிட்டி, ஆங்கிள் எரர், ஃப்ளோ த்ரூ பைப்ஸ். ஓகே.
நிறைய பேஜ் இருக்க டாபிக் தான்ப்பா. எஸ், எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக்ஸ். சரிங்களா, போகலாங்களா? ஓகே. வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். வாட் இஸ் பை வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, the value of velocity, ஓகேங்களா, the value of velocity change with respect to of the some flow distance. ஓகேங்களா, ஸோ அதுக்கு பேர் தான் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். பை அப்படின்றாங்க, ஓகேங்களா, சை அப்படின்றாங்க, சாரி சை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எஸ், வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் இஸ் சை. அப்போது வெலாசிட்டி u இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ சை பை டோ எக்ஸ் அப்படின்றோம். வெலாசிட்டி u இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ சை பை டோ எக்ஸ் அப்படின்றோம். ஓகேங்களா, அப்போ u ஈக்குவல் டு மைனஸ் டோ ஃபை பை டோ ஒய். W, ஓகேங்க, W is equal to dou psi by dou z based on the direction தான். சரிங்களா, the negative value means decreasing the velocity, decreasing the potential value, அவ்வளோதான். அதாவது ஃப்ளோ போக 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 டைரக்ஷனில் போக போக வெலாசிட்டி வேல்யூ உங்களுக்கு குறையுது அப்படின்றாங்க. நீங்கள் இந்த டெரிவேஷன்லாம் எதுவும் தேவையில்லப்பா. சரிங்களா, இது எல்லாமே டெரிவேஷன் போட்டு கண்டுபிடிச்ச ரிசல்ட் தான். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா, வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன்றது சைன்றது தான் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். அப்போ u இன்டூ டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்றது தான் நமக்கு வந்து டோ சை. சரிங்களா, u மீன்ஸ் ஹியர் மீட்டர் பர் செகண்ட்ஸ், dx மீன்ஸ் சம் டிஸ்டன்ஸ், அப்போ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ். மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ் எங்கே பார்த்த மாதிரி இருக்கா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷனோட யூனிட்டும் இவர் தான், கினமேட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட்டும் அவர் தான். மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட், ஸ்ட்ரோக்ஸ் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா, ஒன்லி இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ. ஓகேங்களா, அப்போ இந்த வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எதில் வரும் அப்படின்னா இர்ரோட்டேஷனல் ஃப்ளோவில் மட்டும்தான் வரும். சரிங்களா, லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். டோ ஸ்கொயர் பை பை மீன்ஸ் டெல் ஸ்கொயர் பை இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் எக்ஸாமில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, டெல் ஸ்கொயர் பை ஈக்குவல் டு ஜீரோ மீன் டோ ஸ்கொயர் பை பை டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ இஜட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நீங்கள் இப்போ வந்து 3 ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா 3 நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா, 2 ஈக்குவேஷன்னா 2 போட்டுக்கோங்க. The velocity potential function satisfy the both Laplace and continue equation. Only flow is the possible. ஓகேங்களா, சில டைமில் the u equal to x square plus 2xy, ஓகே, ஃப்ளோ இஸ் பாசிபிள் ஆர் நாட் சொல்லுங்க அப்படிம்பாங்க. சரிங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுத்தோன்னா u ஈக்குவல் டு டோ சை பை, ஓகேங்களா, டோ சை பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் டோ யூ பை டோ ஈக்குவேஷன் எழுதுறீங்களா? 1 minute. ஓகே, எழுதிக்கலாம். ஓகேங்களா, டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சரிங்களா, இதை போட்டோம், இது சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஃப்ளோ இஸ் தி பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எஸ், ஃப்ளோ இஸ் பாசிபிள் அப்படின்றாங்க. அப்போ யூ கொடுத்துட்டு விஏ கேட்பாங்க. சரிங்களா, டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் நீங்கள் எதை பண்ணணும். ஓகேங்களா, ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பாது. வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் ஒன்லி இர்ரோட்டேஷனல். ஸ்ட்ரீம் லைன் ஃபங்க்ஷன், ஓகேங்களா, நாமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஃபங்க்ஷன் இஸ் தி நாமஸ், இதனுடைய நோட்டேஷன். The streamline function u equal to minus டோ, அது வந்து சை, இது வந்து ஃபை. ஓகேங்களா, டோ ஃபை பை டோ சை, டோ ஃபை பை டோ எக்ஸ் கரெக்ட் தான். ஓகே, ஸோ அப்போ யூ இஸ் ஈக்குவல் டு டோ ஃபை பை டோ நாமஸ் கூட வச்சுக்கோங்கப்பா, டோ ஒய் அப்படின்றோம். ஓகேங்களா, அங்கே என்ன போட்டோம், மைனஸ் டோ சை பை டோ எக்ஸ்ன்னு போட்டோம். சரிங்களா, இங்கே வந்து மைனஸ் டோ ஃபை பை டோ ஒய், வி ஈக்குவல் டு டோ ஃபை பை டோ எக்ஸ்ன்னு போடுறோம். இப்போ 2 u அண்ட் வியும் ஈக்குவல் பண்ணுறோம். 2 u அண்ட் வியும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? ஓகேங்களா, அதுக்கு பின்னாடி காசி ரைமன் பண்ணி அதை பண்ணிக்கலாம். அப்போ the streamline function is a function of both rotational and irrotational when the continuity equation satisfied. நோட் பண்ணிக்கோங்க, ஒரு கண்டினியூஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண கண்டினியூட்டி ஈக்குவேஷன் என்ன சார்? அதான்ப்பா a1 v1 is equal to a2 v2. அதுதான கண்டினியூட்டி ஈக்குவேஷன். எஸ், கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். அது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா இது வந்து ரொட்டேஷனாக இருக்கலாம், இர்ரோட்டேஷனாக இருக்கலாம். ஆனால் லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக அது இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ தான். சரிங்களா, எஸ், டிஸ்சார்ஜ் பர் யூனிட் அப்படின்றோம். 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்றாங்க, யூ பை 1 கொடுத்துட்டாங்க, ஓகே, சாரி யூ கொடுத்துட்டாங்க, வி கொடுத்துட்டாங்க. அதில் நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க? யூவி கொடுத்ததுக்கப்புறம் இன்டெகிரேஷன் பண்ணி நீங்கள் பை 1 கண்டுபிடிச்சிருவீங்க, பை 2 கண்டுபிடிச்சிருவீங்க. சரிங்களா, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மைனஸ் பை 1 மைனஸ் பை 2 ரெண்டுக்கும் மாடுலஸ் எடுத்தீங்க, அதுதான் அதனுடைய டிஸ்சார்ஜ் வேல்யூ. சரிங்களா, டிஸ்சார்ஜ் பர் மீட்டர் யூனிட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். டேரெக்டாக கொடுத்துருவாங்க. இந்த பை 1 வேல்யூ 12, பை 2 வேல்யூஸ் 4. வாட் இஸ் த டிஸ்சார்ஜ் பர் யூனிட்லேருந்து ரெண்டையும் கழிச்சிட்டிங்கன்னா 8. அவ்வளோதான், இதுதான் டேரக்ட் ஆன்சர். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் காசி ரெய்மன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வர்றாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே, இப்போ இந்த வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனும், ஓகேங்களா,
ஸ்ட்ரீம் லைன் ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லைப்பா ஈக்குபொட்டன்ஷியல் லைன் ஃப்ளோ லைன் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஈக்குபொட்டன்ஷியல் லைன் அண்ட் ஃப்ளோ லைன் ஓகேங்களா சாயில் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம் சீப்பேஜ் அனாலிசிஸில் ஓகே அதை ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க ரெண்டையும் இன்டர்மிக்ஸ் பண்ணி விட்றாரு இவர் சரிங்களா அப்படி பண்ணுறதுனால கட் ஆர்த்தோகனல் இன்டூ ஈச் அதர் அப்படின்றாங்க கட் ஆர்த்தோகனல் இன்டூ தி ஈச் அதர் அப்படின்றோம் அப்போ என்ன நடக்குது யூவும் வியும் ஈக்குவல் பண்ணுங்க அப்போ இதில் வந்து யூவோட வேல்யூ என்ன velocity potential function u is equal to minus dou psi by dou x u equal to இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டோ phi by dou y ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்கப்பா மைனஸ் மைனஸும் கேன்சல் பேலன்ஸ் டோ psi by dou x equal to dou phi by dou y சேம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மைனஸ் ஒன்றில் மைனஸ் இருக்கும் இதில் வந்து ப்ளஸ் டோ ஃபை பை டோ எக்ஸில் வி வந்துடும் நமக்கு வியும் யூவும் ஈக்குவல் பண்ணுங்கள் சரிங்களா ரெண்டு யூவும் ஈக்குவல் பண்ணுங்கள் ரெண்டு வியும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடையாது இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சில நேரத்தில் இந்த பையை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் தி சை அப்படிம்பாங்க சரிங்களா சையை கொடுத்துட்டு ஃபையை கண்டுபிடிங்க நாமஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஏதோ ஒன்று கண்டுபிடிப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ டோ ஃபை பை டோ நாமஸ் டிவைடட் பை டோ ஒய் into dx அப்போ இன்டகிரேஷன் அட் போத் சைடு ஓகேங்களா ஸோ அப்படி கண்டுபிடிப்பீங்க இது நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் புரிஞ்சிடும் என்னன்ட்டு ஓகே எஸ் அவ்வளோதான்பா இதுதான் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் வந்து இதுதான் இது நமக்கு தேவையில்லை இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டாப்பிக்கே ஓகேங்களா எஸ் ஆர்த்தோகனல் கட் இன்டு ஈச் அதர்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரீம் லைன் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் ரொட்டேஷன் ஒட்டாசிட்டி சர்க்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஷின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் சரிங்களா இதுதான் நமக்கு வந்து ஃப்ளூயிடு கினமேட்டிக்ஸ் அதாவது டர்புலன்ட் ஃப்ளோ லேமினார் ஃப்ளோ ஸ்ட்ரீம் லைன் யூனிஃபார்ம் ஃப்ளோ அதெல்லாம் படிச்சோம் இல்லைங்களா அந்த சிலபஸில் கொடுத்துருவாங்க இல்லைங்களா அதுதான் அதில் வரக்கூடிய டாபிக்ஸ் வந்து இதுதான் சரிங்களா எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிடு டைனமிக்ஸ் அப்படின்றோம் சரிங்களா அப்போ ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் யார் வர தியரத்தை கொண்டு வந்துடுறாங்கப்பா பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் யூலஸ் ஈக்குவேஷன் நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் அந்த மாதிரி சயின்ஸ்லாம் உள்ளே வந்துடுறாங்க அப்போ என்னென்ன ஈக்குவேஷன்லாம் எங்களுக்கு வருது எப்படிலாம் மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வரது தான் இந்த வென்சுரி மீட்டர் ஆரிஃபைஸ் மீட்டர் மவுத் பீஸ் எல்லாம் அதில் வரது தான் சரிங்களா எஸ் போலாங்களா ஓகே எஸ் ஓகே fluid dynamics அப்படின்றோம் fluid dynamics and measurement dynamics is based on the consideration of the forces kinematics is consideration of the velocity ஓகேங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ என்னென்ன ஃபோர்ஸ் சார் கன்சிடர் பண்ணுறீங்க ப்ரெஷர் ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணுறேன் கிராவிட்டி ஃபோர்ஸ் கன்சிடர் அங்கே நினச்சி நம்ம ஃபோர்ஸ்னு ஒரு வார்த்தை நம்ம பேசணுமா எல்லாம் வெலாசிட்டி இங்கே நம்ம பேச போகிறது எல்லாமே ஃபோர்ஸ் சரிங்களா எஸ் ப்ரெஷர் ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணுவேன் வெலாசிட்டி ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணுவேன் விஸ்கஸ் ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணுவேன் விஸ்காசிட்டி வந்துச்சுங்களா அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸ் விஸ்காசிட்டினா என்னன்னு தெரியாமல் எப்படி நம்ம விஸ்கஸ் ஃபோர்ஸை படிக்க முடியும் சிலபஸில் டேரெக்டாக ப்ரெஷர் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஆல் த த்ரீ ஃபோர்ஸஸ் கன்சிடர் இஸ் நோன் அஸ் நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்றோம் த நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் fluid dynamics is considered for two equation one is the momentum equation and another one is Newton's second law. Momentum means mass into velocity means momentum okay note பண்ணிக்கங்கப்பா momentum அப்படினா mass into velocity force means mass into acceleration due to gravity of the earth okay yes this is for the சிம்பிளா கேட்கலாம் வாட் இஸ் த மொமெண்டம் அப்படின்னு கூட கேட்கலாம் மாஸ் இன்டு வெலாசிட்டி மொமெண்டத்தோட டைமென்ஷன் என்னன்னு கேட்கலாம் சரிங்களா எஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எம் எல் டி பவர் -1 முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா எம் ஓகேங்களா எம் மீன்ஸ் மாஸ் இயர் எம் எல் டி பவர் -2 அவ்வளோதான் சரிங்களா இதெல்லாம் படிப்பு டைமென்ஷன் அனாலிசிஸில் இருக்குது ஓகே எஸ் அப்போ ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் ரெண்டு ஈக்குவேஷன் வருது நியூட்டன்ஸ் லாவும் மொமெண்டம் ஈக்குவேஷனும் சரிங்களா நியூட்டன் செகண்ட் லா ஓகே எஸ் ஓகே இப்போ தான் சயின்டிஸ்ட் வராரு இதில் வந்து யூலர்ஸ் அண்டு பெர்னோலிஸ் யூலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இல்லை அதை நான் ஏன் படிக்கணும்னு கேட்டுறாதீங்க சரிங்களா பெர்னோலிஸ் ஈக்குவேஷனுடைய ஃபவுண்டேஷன் யாருன்னா யூலர்ஸ் தான் இவர் என்ன பண்ணிட்டாரு இவர் எல்லாத்தையும் கான்ஸ்டண்டாக வச்சிருக்காரு சரிங்களா ஈக்குவல் டு ஜீரோன்னு கொண்டு வந்து வச்சிருக்காரு சரிங்களா இவர் என்ன பண்ணிட்டாரு எல்லாத்தையும் இன்டெகிரேஷன் பண்ணி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாரு சரிங்களா எஸ் ஒன்றும் கிடையாது எதுவுமே கிடையாது ஓகேங்களா எந்த ஒரு அதாவது x² இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கு இது இன்டெகிரேஷன் பண்ணுங்க ஏன்னா ஒரு x³ / 3 இஸ் ஈக்குவல் டு வாட் கான்ஸ்டன்ட் அப்போ x³ இஸ் ஈக்குவல் டு 3c உங்களுக்கு வரும் அவ்வளோதான் நான் ஒரு ஈக்குவேஷன் சொன்னீங்களா நான் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி வச்சிருக்கேன் நான் இன்டெகிரேஷன் பண்ணி அதோட ஆன்சர் கொண்டு வரேன்ட்டு இவர் கொண்டு வந்துட்டாரு சரிங்களா எஸ் ஓகே இந்த யூலர்ஸ் ஈக்குவேஷன் 2D in viscous fluid with steady flow momentum equation viscosity is 0 there is no viscosity in viscous fluid means viscosity is 0 in viscous fluid ஓகேங்களா எஸ் அப்போ சார் அப்போ நேவியர்-ஸ்டோக்ஸ் நம்ம ஈக்குவேஷன் யூஸ் பண்ணல ஏன்னா விஸ்காசிட்டி தான் 0ன்னு சொல்லிட்டீங்களே சரிங்களா அப்போ ப்ரெஷர் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிட்டி ஃபோர்ஸ் மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணுறேன் அண்ட் ஃப்ளோ வெலாசிட்டி ஓகே எஸ் அப்போ டென்சிட்டி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஓகேங்களா ப்ரெஷர் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டென்சிட்டி அப்படின்றோம் டென்சிட்டி 1 minute எஸ் இந்த பென்னு ப்ராப்ளம்பா ஓகே எஸ் ஸோ இந்த டென்சிட்டி சார் ப்ரெஷர் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா
ப்ரெஷர் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ், வெலாசிட்டி. ஓகேங்களா? ப்ரெஷர், கிராவிட்டி அண்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? மோஷன் ஆஃப் தி ஃப்ளூயிட் இஸ் ஸ்டடி ஃப்ளோ இஸ் ஸ்டடி ஃப்ளோ. இதெல்லாம் அசம்ஷன். அது நம்ம படிப்பு பின்னாடி இருக்கும். சரிங்களா? எஸ். அதாவது ப்ரெஷர் ஃபோர்ஸ், ஓகேங்களா? ப்ரெஷர் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ், வெலாசிட்டி ஃபோர்ஸ், சம் ஆஃப் தி ஆல் தி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னார் அப்படின்னா ஈக்குவேஷன் இஸ் யூலர் ஈக்குவேஷன் ஆர் ஆய்லர் ஈக்குவேஷன். சரிங்களா? யூலர்ஸ் ஈக்குவேஷன் படிச்சுக்கோங்க. பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன். இவர் என்ன சொல்றாரு? எனர்ஜி per யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர், ஆல் எனர்ஜி per யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர் இஸ் கான்ஸ்டன்ட். நோட் பண்ணிக்கோங்கப்பா. எனர்ஜி per யூனிட் வால்யூம் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில், தப்பு. எனர்ஜி per யூனிட் வெயிட் காமா. சரிங்களா? எனி எனர்ஜி per யூனிட் வெயிட். அப்போ என்ன பண்ணுறாங்க? இன்டகிரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது. P by rho g, ஓகேங்களா? P by rho g, அதாவது ப்ரெஷர் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ், வெலாசிட்டி ஃபோர்ஸ். அப்போ பாருங்க, P by rho g. Rho g means what? Rho g is the gamma. படிச்சோமா? இப்போ rho g ன்றது காமான்றது தெரியாமல் எப்படி நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ அதனால் ப்ராப்பர்ட்டின்றது பேஸ் நமக்கு. சரிங்களா? rho g ன்றது காமா. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே படிச்சிருப்போம் பேஸ் ப்ராப்பர்ட்டியில். சரிங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். rho g is the gamma. அப்போ ப்ரெஷர் ஃபோர்ஸ் per யூனிட் வெயிட். அப்போ எனர்ஜி, சரிங்களா? மீன்ஸ், சரிங்களா? எனர்ஜி, ஓகேங்களா? ஃபோர்ஸ் பர் எனர்ஜி, சார் ஃபோர்ஸ் பர் யூனிட் வெயிட். ஓகேங்களா? எனர்ஜி, எனி எனர்ஜி, இங்கே எனர்ஜின்னு எழுதிக்கலாம். எனர்ஜி பர் யூனிட் வெயிட், ஓகேங்களா? எனி எனர்ஜி பர் யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்ற இதுதான் பெர்னௌலிஸோடைய பேஸ் கான்செப்ட். இதுதான் எனர்ஜி பர் யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர். ஓகேங்களா? P by rho g, V square by 2g, Z is equal to constant. P by rho g, சேம் இதை நீங்கள் அப்படியே இங்கே கூட எழுதிக்கலாம். P by rho g, V square by 2g, Z is equal to 0ன்னு போட்டிங்கன்னா பெர்னௌலிஸ் யூலர்ஸ் ஈக்குவேஷன். கான்ஸ்டன்ட் போட்டிங்க அப்படின்னா பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன். இன்டகிரேட்டிங் ஆஃப் யூலர்ஸ் ஈக்குவேஷன் உங்களுக்கு இது கிடைச்சிடும். சரிங்களா? எஸ். அந்த இன்டகிரேஷன்லாம் நம்ம ஸ்டோரிலாம் நமக்கு தேவையில்லை. எங்களுக்கு என்ன? P by rho g, V square by 2g, Z equal to constant. பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன். எனர்ஜி பர் யூனிட் வெயிட். யூலர்ஸ் என்ன சொல்றாரு? எல்லா எனர்ஜி 0ன்றாரு. இவர் எல்லா எனர்ஜி கான்ஸ்டன்ட்ன்றார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே. இந்த கான்ஸ்டன்ட் எங்கே நீங்கள் சொல்கிறீங்க? எந்த இடத்துல சொல்கிறீங்க? பைப் லைனில் எந்த இடத்துல சொல்கிறீங்க? சென்டரில் சொல்கிறீங்களா? பாட்டத்தில் சொல்கிறீங்களா? டாப்பில் சொல்கிறீங்களா? சம் ஹைட்டில் சொல்கிறீங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் லைன் ஆஃப் தி பைப். இது 1 மார்க் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். The Bernoullis equation, all energy is equal to constant with respect to of the center line of the pipe. ஓகேங்களா? எஸ், சென்டர் லைன் ஆஃப் தி பைப். ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஓகே, அப்போ எல்லாரும் அசம்ஷன் கொடுக்கணும் இல்லைங்களா? ஓகே, நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டேன். என்னென்ன அசம்ஷன் வச்சுருக்கேன்? ஃப்ளோ இஸ் த யூனிஃபார்ம் ஃப்ளோன்றாங்க. எதுக்கு யூனிஃபார்ம் ஃப்ளோன்னு சொல்கிறீங்க? வெலாசிட்டி ஒரு பாயிண்ட்டில் என்னவோ அதே தான் எனக்கு ரெண்டாவது பாயிண்ட்லேயே இருக்கும். இன்லெட்டில் என்னவோ அவுட்லெட்லேயே எனக்கு அதே தான். இன்விஸ்கஸ் ஃப்ளூயிட், நான் இந்த இடத்துல விஸ்காசிட்டி பற்றி நான் பேசவே கிடையாது. எனக்கு விஸ்காசிட்டி கிடையாது. மியூ இஸ் ஈக்குவல் டு 0ன்றாரு. லேமினார் ஃப்ளோ இஸ் த ஸ்மூத் ஃப்ளோ. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அப்போ ரெனால்ட்ஸ் நம்பரை பற்றி பேசுகிறீங்களா? எஸ், இருக்குது. அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2000 இருக்கணும். அதை நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன் லாஸில் இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன் லாஸ், ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ். ஓகேங்களா? இன்விஸ்கஸ் ஃப்ளூயிட், ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ். ஃப்ளூயிட் இஸ் த ஐடியல் ஃப்ளூயிட். அப்போ இது ஒரு இமேஜினரி ஃப்ளூயிட்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் விஸ்காசிட்டி இல்லைன்ட்டிங்களே. ஓகேங்களா? இது ஒரு இமேஜினரி ஃப்ளூயிட், ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்ற. கண்டினியூஸ் ஃப்ளோ மீன்ஸ் வாட்? A1 V1 ஈக்குவல் டு A2 V2. இந்த இடத்துல கிராஸ் செக்ஷனில் A1 V1 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சேம் A1 V1க்கு இந்த பைப் லைனில் வந்துடும் எங்களுக்கு. சரிங்களா? இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோங்களா? எஸ். ஃப்ளோ இஸ் த ஸ்டடி யூனிஃபார்ம் ஃப்ளோ, இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ. அப்போ இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ மீன்ஸ் எனக்கு சர்க்குலேஷன் கிடையாது, ஒட்டாசிட்டி கிடையாது, ஒன்றுமே எங்களுக்கு கிடையாது அப்படின்றது. ஓகேங்களா? ஹெட் நான் கன்சிடர் பண்ண ஒன்லி ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் கிராவிடேஷனல் ஹெட் மட்டும்தான். வெலாசிட்டி ஹெட்டை பற்றி நான் கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் பீசோமெட்ரிக் ஹெட் அப்படின்றாங்க. இந்த பீசோமெட்ரிக் ஹெட்னா என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க? பீசோமெட்ரிக் ஹெட் மீன்ஸ் ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் கிராவிடேஷனல் ஹெட், P by rho g. ப்ரெஷர் எனர்ஜி ப்ளஸ் கிராவிடேஷனல் எனர்ஜி ரெண்டும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பீசோமெட்ரிக் ஹெட். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இந்த அசம்ஷன். சரிங்களா? மிஸ் பண்ணிடக்கூடாது. எஸ். நெக்ஸ்ட் வாங்க. ஓகே, அப்போ இந்த அசம்ஷனை வச்சு தான் இவங்களாம் ரன் ஆகுறாங்க. சரிங்களா? யார்? வென்சுரி மீட்டர் ரன் ஆகுறாரு. ஓகேங்களா? ஆரிஃபேஸ் மீட்டர் ரன் ஆகுறாரு. மவுத் பீஸ் ரன் ஆகுறாரு. பிட்டா டியூப் ரன் ஆகுறாரு. ஓகேங்களா? இந்த ஐடாலிக் கோஎஃபிஷியன்ட் சிடினா என்ன, சிசினா என்ன, சிவினா என்ன? சரிங்களா? அப்போ என்னென்ன டிஸ்சார்ஜ், என்னென்ன டிவைஸ் வந்து என்னென்ன மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது? ஓகேங்களா? இதை உங்களுக்கு கொடுக்கல, பட் இருந்தால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? எஸ். இது நாட்ச், ஓகே சாரி, நாட்ச் அண்டு ரெக்டாங்குலர் நாட்ச், ட்ரையாங்குலர் நாட்ச் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போலாங்களா? எஸ். ஓகேப்பா. வென்சுரி மீட்டர்னா என்ன? ஓகே, பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் படிச்சிட்டிங்க. எஸ். ஓகே. ஸோ இப்போ வென்சுரி மீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ டிவைஸ் யூஸ்டு ஃபார் தி மெஷரிங் ஆஃப்
மெஷரிங் ஆஃப் தி டிஸ்சார்ஜ் ஓகேங்களா டிஸ்சார்ஜ் இன்டு தி பைப் ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் அப்படின்றோம் ஓகேங்களா ஃப்ளோயிங் பைப்ஸ் ஓகே எஸ் அப்போ இதில் என்னென்ன பார்ட் இருக்குது கன்வர்ஜென்ட் பார்ட் இது போய் கன்வெர்ட் ஆகுது ஓகேங்களா இது டைவர்ஜென்ட் பார்ட் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு தி ஓப்பன் கன்வர்ஜென்ட் பார்ட் டைவர்ஜென்ட் பார்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரோட் தொண்டை மாதிரியே இருக்குங்களா எஸ் திஸ் இஸ் ஃபார் தி த்ரோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா எஸ் பிரின்சிபல் அப்போ இதில் பிரின்சிபல் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா pressure energy converted into the velocity energy அப்படின்ற pressure head is converted into the velocity head அப்போ p by rho g அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா v square by 2g கன்வெர்ட் ஆயிருது pressure head வந்து பார்த்தீங்கன்னா it is converted into the velocity head கன்வெர்ட் ஆகுது it is used for a device it is used for measuring the discharge அப்படின்றோம் சரிங்களா அவ்வளோதான் Venturi meter is working under the principle of Bernoulli's equation. The principle is the pressure head is converted into the velocity head discharge measuring device ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது டிஸ்சார்ஜ் மெஷரிங் டிவைஸ் ஓகேங்களா என்ன பிரின்சிபல் கன்வெர்ட் ஆகுதுன்னு கூட கேட்டிருக்காங்க ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க எஸ் நெக்ஸ்ட் அப்போ இருக்கிற பார்ட்லாம் என்னென்ன சார் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்களா ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்கா இருக்கு அதையும் பார்த்துடலாம் எஸ் அப்போ டயாமீட்டர் ஆஃப் தி கன்வர்ஜன் இந்த டயாமீட்டர் ஆஃப் தி கன்வர்ஜன் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 times ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் தி டைவர்ஜென்ட் பார்ட் ஓகேங்களா இந்த கன்வர்ஜன் இந்த பெரிய பார்ட் இருக்கு இல்லைங்களா இதனோட டயாமீட்டர் எப்படி இருக்கும்னா இதை கம்பேர் பண்ணும்போது 2 to 3 டைம் அதிகமாக இருக்கணும் அப்படின்றாங்க சரிங்களா எஸ் டயாமீட்டர் ஆஃப் தி த்ரோட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 75% ஆஃப் தி கன்வர்ஜன் சரிங்களா 75% ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் தி கன்வர்ஜன் 3/4 அப்படின்றோம் 3/4 ஷுட் நாட் கிரேட்டர் தென் 3/4 ஆஃப் தி கன்வர்ஜென்ட் அப்படின்றோம் சரிங்களா எஸ் இந்த ஆங்கிள் ஆஃப் தி கன்வர்ஜன் இந்த ஆங்கிள் ஆஃப் தி கன்வர்ஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 to 30 டிகிரி இருக்கணும் 20 to 30 டிகிரி இருக்கணும் இந்த டைவர்ஜன் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 டிகிரி ஓகேங்களா 6 to 7 டிகிரி ஓகே சார் இதோட எங்களுக்கு அதிகமாக போச்சுன்னா என்ன ஆகும் ஃப்ளோ செப்பரேஷன் ஆகிடும் சரிங்களா ஃப்ளோ வந்து செப்பரேஷன் ஆகிடும் டு அவாய்ட் திங் செப்பரேஷன் ஆஃப் தி ஃப்ளோ இந்த 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா இந்த ஆங்கிள் வேலையும் கேட்டிருக்காங்க எதுக்கு வந்து ஆங்கிள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா டு அவாய்ட் தி செப்பரேஷன் ஆஃப் தி ஃப்ளோ ஓகே இப்போ ஒரு வென்சுரி மீட்டரை ஆட் பண்ணிட்டீங்க இதை எங்கே பார்த்த மாதிரி இருக்கா இவர் தான் மோனோமீட்டர் ஓகேங்களா சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறாரு ஹைட் டிஃப்ரென்ஸு சரிங்களா சேம் அதே கான்செப்ட் இது இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னா ஒரு டாபிக் படிச்சிங்கன்னா அப்படியே அது வந்து மெர்ஜாய் அடுத்த டாப்பிக்கில் அப்படியே வந்துகிட்டே இருப்பார் ஓகேங்களா எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் தி கன்வர்ஜன் ஓகேங்களா A2ன்றது டயாமீட்டர் ஆஃப் தி த்ரோட் அப்படின்றோம் A1ன்றது டயாமீட்டர் ஆஃப் தி A1 அப்படின்றது இது வச்சுக்கோங்க ஏன்றது A1 அப்படின்னு டயாமீட்டர் ஆஃப் தி கன்வர்ஜன் A2ன்றது டயாமீட்டர் ஆஃப் தி த்ரோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இந்த ஃபார்முலா எழுதக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் தி பைப் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் தி த்ரோட் ஓகேங்களா கன்வர்ஜன் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் கவலைப்படவே தேவையில்லை டயாமீட்டர் ஆஃப் தி பைப் என்ன டயாமீட்டர் ஆஃப் தி த்ரோட் என்ன அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் ஏன்னா அந்த த்ரோட்டில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அதுதான் அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா எஸ் ஓகே ஸோ இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் சார் இது எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா சிம்பிள் ஒன்றும் கிடையாது சேம் அதே தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்போ இந்த இடத்துல என்ன ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு தெரியுமா தெரியாது அப்போ ஹெச் இன்ட்டு அதனுடைய வேல்யூ என்ன ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ என்ன அவ்வளோதான் முடிஞ்சு ஓகேங்களா சேம் அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஜென்ரலாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஓகேங்களா 1 minute எஸ் அப்போ ஜென்ரலாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எப்படி வரும்னா இந்த ப்ரெஷர் எட் பாயிண்ட் ஏ ப்ரெஷர் எட் பாயிண்ட் 2 ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் சரிங்களா அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக என்ன டிஃப்ரென்ஸில் இருக்குது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி மோனோமெட்ரிக் ஃப்ளூயிட் டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃப்ளோயிங் ஃப்ளூயிட் -1 இன்ட்டு ஹெச் இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா எஸ்ஸுங்க போயிடும் இந்த ஹெச் இன்ட்டு எஸ்ன்றது இங்கே வந்துடும் பேலன்ஸ் என்ன டிஸ்டன்ஸ்ன்றதை இது நீங்கள் போட்டிருப்பீங்க சரிங்களா எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது நோட் பண்ணிக்கோங்க ஜென்ரலாக இதனுடைய ஹைட்டை கொடுத்துட்டு இப்போ ஹைட் ஆஃப் தி வாட்டர் காலத்துக்கு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க ஹைட் ஆஃப் தி ஆயில் காலத்துக்கு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க ஓகேங்களா எஸ் கம் ஓகே டிஸ்சார்ஜ் வேல்யூ என்ன அப்போ ஐடியல் டிஸ்சார்ஜ் ஆர் தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் ஃபார்முலா எழுதிங்க டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு வாட் ஏரியா இன்டூ வெலாசிட்டி ஓகேங்களா அப்போ ஏரியா அப்படின்றது எங்களுக்கு 2 ஏரியா வந்துருச்சு அப்போ தி ஃபார்முலா இஸ் A1 A2 அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் மைனஸ் A2 ஸ்கொயர் ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா டெரிவேஷன் அது ஒரு 10 பக்கத்துக்கு போகும் இது நமக்கு தேவையே இல்லை சரிங்களா இப்போ வெலாசிட்டி ஹெட் உங்களுக்கு தெரியுமா H is equal to V square by 2Gங்களா 2Gங்களா எஸ் அப்போ இந்த 2G கொண்டு வந்துங்க 2GH வெலாசிட்டி ஸ்கொயரா அப்போ 2 பக்கம் ரூட் எடுத்துடலாமா வெலாசிட்டி கிடச்சிருச்சா வெலாசிட்டி V equal to root 2H அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2GH முடிஞ்சு இப்போ அவ்வளோதான் ஓகேங்களா எஸ் அப்போ தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் ஐடியல் டிஸ்சார்ஜ் ஆல்வேஸ் மோர் கம்பேர்ட் டு தி
ஆக்சுவல் டிஸ்சார்ஜ். ஓகேங்களா, தியரட்டிக்கல் வேல்யூ எங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா, எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டில் அதான்பா, லெபார்ட்டரியில் பண்ணக்கூடிய தியரட்டிக்கல் வேல்யூ நம்மளுக்கு எப்பயுமே அதிகம், ஃபீல்டில் கிடைக்கக்கூடியது எஃபிஷியன்சி கம்மி. ஓகேங்களா, எஸ், அதனுடைய ரேஷியோ தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி கம்பல்சரி ஒரு கொஸ்டின், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ்னா என்ன? இந்த ரேஷியோ பிட்வீன் தி ஆக்சுவல் வெலாசிட்டிக்கும் தியரட்டிக்கல் வெலாசிட்டிக்கும் ரேஷியோ. ஆக்சுவல் வெலாசிட்டி எப்படி? ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் எங்களுக்கு என்ன? ஆக்சுவல் டிஸ்சார்ஜுக்கும் தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜுக்கும் என்ன ரேஷியோ? ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் வென்சுரிமீட்டர் யூஸ் பண்ணி டேரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். நான் பைப்பை வந்து தியரட்டிக்கல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டயாமீட்டர்னு போட்டு தியரட்டிக்கல் கண்டுபிடிப்பேன். சரிங்களா, எஸ். அப்போ CD is equal to actual discharge divided by the theoretical discharge. The ratio between the actual discharge divided by the actual discharge divided by ஐடியல் ஆர் தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், இது ஒன்றும் அவ்வளோ அதிகமாக கேட்ட கொஸ்டின் கிடையாது. ஓகேங்களா, இந்த ஹெச் அப்படின்றது என்னென்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி பீசோமெட்ரிக் ஹெட். 2 ஹெட் பீசோமெட்ரிக் கொடுத்துருங்க அப்படின்னா அது ரெண்டுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட், ஆமாம், இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் என்ன மிஸ்ஸிங் நமக்கு? Z மிஸ்ஸிங். ஏன் Z மிஸ்ஸிங்? பிகாஸ் ஆஃப் த டேட்டம் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக எடுத்திருக்காங்க. சென்ட்ரல் லைன் ஆஃப் தி பைப்பில் கான்ஸ்டண்ட்டாக எடுத்ததுனால இந்த இசட்டோட வேல்யூ மிஸ் ஆயிருக்கு. அப்போ பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் அதுதானே சொல்கிறாரு, சென்ட்ரல் லைனோட தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. ஓகேங்களா, எஸ். ஓகே, ஸோ அப்போ CD வேல்யூ இப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவல் டிஸ்சார்ஜுக்கும் தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜுக்கும் வேறு மாதிரி கூட எழுதலாம். ஹெட் லாஸை வச்சு கூட நமக்கு எழுதலாம். இப்போ எதனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் கம்மியாக வருது? நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் என்னுடைய இன்லெட்டு. ஓகேங்களா, இது என்னுடைய அவுட்லெட்டு. சரிங்களா, அப்போ இங்கேருந்து தண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பம்ப் பண்ணி இங்கே அனுப்புறீங்க. பம்ப் பண்ணி அனுப்பும்போது இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ்னால எங்களுக்கு என்ன நடக்குது? ஒரு லாஸ் நடந்து போயிடுது. சரிங்களா சார், அது என்ன லாஸ்? பைப் பெண்டுனால லாஸ் ஆகியிருக்கலாம், பைப்பில் தண்ணி ஃப்ளோ ஆகுதுல ஃப்ரிக்ஷனால் எங்களுக்கு லாஸ் ஆகியிருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் வந்து கம்மியாக கிடைக்கிது. இதே கொஸ்டின் உங்களுக்கு இன்டர்வியூ கேட்குறாங்க, why the actual discharge value is less compared to the theoretical discharge? சார், டிபெண்டிங் அப்பான் தி சொல்லலாம், டிபெண்டிங் அப்பான் தி என்விரான்மெண்டல் கண்டிஷன், டெம்பரேச்சர் அண்ட் பைப் மெட்டீரியல், சம் ஃப்ரிக்ஷன் லாஸஸ், பைப் பெண்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா, எஸ். அப்போ நான் இங்கே அஷ்யூம் பண்ணிட்டேன் ஹெட் லாஸ் இஸ் ஹேப்பன் டியூ டு தி ஃப்ரிக்ஷன். சரிங்களா, அப்போ ஹெட் லாஸ் நடக்குது 3 மீட்டர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டரில் இந்த ஹெட்னால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு 1 மீட்டர் எங்களுக்கு நடந்துச்சு. அப்போ 2 டிவைடட் பை 3 தான் எங்களுக்கு. ஓகேங்களா, அப்போ எஃபிஷியன்சி எங்களுக்கு எவ்வளோ? 66% தான் நடக்குது. ஜென்ரலாகவே ஹெட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹைட் டிவைட் பை 3 தான். சரிங்களா, இது காமனான கொஸ்டின், அதுவும் நம்ம படிப்போம் இருக்குது. ஓகே, எஸ், ஐ திங்க் இதுலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெட் லாஸ் பவர் டோட்டல் எனர்ஜி லைன். 1 மினிட். ஓகே, படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் தியரி டிஸ்சார்ஜ் எழுதுங்க. இந்த ஏரியா கான்ஸ்டன்ட் தான், √2Gஹெச்சில் தான் இந்த ஹெட் லாஸ் வருது. அப்போ ஹெட் லாஸ் ஹெட் மைனஸ் ஹெட் லாஸ் டிவைடட் பை அண்டர் √2H தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ். அப்போ இதில் நீங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள், பேலன்ஸ் நமக்கு அண்டர் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் H மைனஸ் ஹெட் லாஸ் டிவைடட் பை H. இது எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் வேல்யூ ஒரு டைம் கேட்டிருப்பாங்க. த டோட்டல் ஹெட் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர். ஓகேங்களா, ஹெட் லாஸ் இஸ் தி 1 மீட்டர். வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் CD அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா CD ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் தியரிட்டிக்கல் ரேஷியோ தான் நம்ம படிச்சிருக்கோம், இந்த வேல்யூவில் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, எஸ், அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/3 இதுதான் நமக்கு வேல்யூ. √2ஓட வேல்யூ என்ன, √3 வேல்யூ என்ன, ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனுடைய ரூட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வேல்யூ கிடைச்சிரும். சரிங்களா, ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் தி ஆரிஃபைஸ் மீட்டர் என்ன? இது லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் 0.95 இருந்துச்சு. சரிங்களா, 0.94 to 0.98 இந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு வந்து வேரி ஆகுது. சரிங்களா, அப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க, தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் மச் கிரேட்டர் தென் தி ஆக்சுவல் டிஸ்சார்ஜ், ஐடியல் டிஸ்சார்ஜ் மச் கிரேட்டர் தென் தி ஆக்சுவல் டிஸ்சார்ஜ். ஐடியல் டிஸ்சார்ஜ் தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் ரெண்டும் நமக்கு வந்து சேம் தான். சரிங்களா, எஸ். ஹெட் லாஸ் இஸ் மோர். இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஹெட் லாஸ் இஸ் மோர், CD வேல்யூ இஸ் வெரி லெஸ். ஓகேங்களா, அண்ட் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் ஆல்சோ வெரி லெஸ். கரெக்டு தான். ஹெட் லாஸ் அதிகமான எங்களுக்கு என்ன நடக்கும்? டிஸ்சார்ஜ் கம்மியாக வரும்பா எங்களுக்கு, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா? இதுதான் வென்சுரி மீட்டருடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் ஆரிஃபைஸ் மீட்டர். ஓகே, இந்த ஆரிஃபைஸ்னா என்ன, மவுத் பீஸ்னா என்ன, இதை ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆரிஃபைஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு டேங்க்கில் சின்ன ஒரு ஹோலை போடுறீங்க, அதுதான் வந்து ஆரிஃபைஸ். மவுத் பீஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு பீஸ். ஓகே, ஒரு ஸ்மால் பைப் வந்து இன்செர்ட் பண்ணுறீங்க. சரிங்களா, இதில் இதுக்கு பேர் தான் வந்து ஒரு மவுத் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகேங்களா, எஸ். இதோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ, இதோடைய ஒர்க் பிரின்சிபல் என்ன, அதெல்லாம் நம்ம இப்போ படிச்சிடலாம்.
Yes, okay. Small opening is provided at any shape to measuring the discharge in the tank. In tank is known as orifice meter. சரிங்களா, ஸ்மால் ஒரு ஓட்டை போடுறீங்க, அவ்வளோதான், சின்ன ஒரு ஹோலை போடுறீங்க, முடிஞ்சு. அதுக்கு பேர் ஆரிஃபைஸ். அப்போ டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு வாட்? டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ வெலாசிட்டி, முடிஞ்சிருச்சு. சரிங்களா, டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ வெலாசிட்டி. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபார்முலா, இது நீங்கள் தேவையில்ல. அப்போ ஜென்ரலாகவே டிஸ்சார்ஜ் அப்படின்றது நமக்கு என்னது? ஏரியா இன்டூ வெலாசிட்டி. அப்போ இந்த ஏரியா ஆஃப் தி ஹோல் என்ன, அதில் என்ன வெலாசிட்டியில் எங்களுக்கு தண்ணி வருது, அதை நீங்கள் போட்டிங்கன்னா போதும், தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் கிடைச்சிடும். ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் அவங்க கொடுத்துதான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சரிங்களா, நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஆக்சுவல் டிஸ்சார்ஜ். ஒரு வேளை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிச்சிடலாம். முடிஞ்சுங்களா? எஸ். ஏரியா இன்டூ வெலாசிட்டி, வெலாசிட்டி வேல்யூ √2gh, சேம் ஃபார்முலா. மவுத் பீஸில் இது 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மவுத் பீஸோடைய லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு, 2 to 3 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் தி பைப். சரிங்களா, 2 to 3 டைம்ஸ் டயாமீட்டர். இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கா? கன்வர்ஜென்ட்டோடைய டயாமீட்டர், கன்வர்ஜென்ட் டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 to 3 டைம்ஸ் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் தி டைவர்ஜென்ட். சரிங்களா, சேம் அதே தான், 2 to 3 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் தி பைப். இந்த அதாவது இந்த லென்த் எவ்வளோ இருக்கும்னா, ஒரு மவுத் பீஸோட லென்த்து, ஓகேங்களா, ஆக்சுவலாக அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்மால் டயாமீட்டர் ஆஃப் இந்த சின்ன பைப்பு. ஓகே, சின்ன, அதாவது இங்கே ஒரு பைப்லேருந்து இங்கே ஒரு பைப்பு ரெண்டு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு யூனியன் போட்டு கனெக்ட் பண்ணுவாங்க பம்பில். அப்போ கனெக்ட் பண்ணும்போது சின்ன ஒரு 2 இன்ச் நிப்பிள், ஓகேங்களா, 1 இன்ச் நிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இந்த பைப்பை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த மவுத் பீஸ் அப்படின்னா. இதே பைப்பை நீங்கள் கொண்டு டேங்க் சைடில் விட்றீங்க, டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணுறீங்க, அவ்வளோதான்பா. சரிங்களா, இட் இஸ் அ டிவைஸ், இதெல்லாம் ஒரு டிவைஸ்ன்றாங்க மெஷர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, எஸ். அப்போது இதிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வருது, ஓகேங்களா, டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டின்னு மெஷர் பண்ணிடுறீங்க, முடிஞ்சு போச்சு. என்ன வெலாசிட்டி வருது, என்ன ஏரியா, முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அப்போ இதனுடைய லென்த் எவ்வளோ இருக்கும்னா, இந்த டயாமீட்டர் 2 to 3 டைம்ஸ் டயாமீட்டர் இருக்கும். இது 1 இன்ச் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான ஸ்டாண்டர்டு வேல்யூ அப்படின்றாங்க. இட் இஸ் ஷார்ட் லென்த் ஆஃப் தி பைப் ஃபிட்டட் இன் டு தி டேங்க். Length is equal to 2 to 3 times diameter of the pipe. Used to measuring the discharge. அப்படின்ற. Discharge Q equal to area into velocity. Discharge Q equal to area into velocity. ஏரியான்றது என்ன, வெலாசிட்டி என்ன, உங்களுக்கு தெரியும் தானே. ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை டி ஸ்கொயர்டு பை 4 ஃபார் தி சர்க்குலர். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு √2gh. ஆல்ரெடி நம்ம படிச்சதான். இதை போட்டிங்கன்னா முடிஞ்சுப்பா. ரொம்ப ரொம்ப ஈஸியாக 1 மார்க் தட்டி எடுக்கக்கூடிய கான்செப்ட் இது. வென்சுரி மீட்டர், ஆரிஃபைஸ் மீட்டர், மவுத் பீஸ். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சீப்பர் அண்ட் மோர் எனர்ஜி லாஸ், லோ டிஸ்சார்ஜ். இது ரெண்டுமே அவர் தான், ரொம்ப சீப்பராக தான் இருக்கும், ஆனால் எனர்ஜி லாஸ் வந்து அதிகமாக இருக்கும், டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 0.64 to 0.6 ரெண்டுக்குமே. சரிங்களா, எஸ், ரெண்டுக்குமே 0.64 to 0.78. நோட் பண்ணிக்கங்கப்போ, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படின்றோம். சரிங்களா, அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்புறம் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, இது விட்டுருங்க, நம்ம கோஎஃபிஷியன்ட் வெலாசிட்டி வந்துட்டு பேசிக்கலாம். ஓகே, எஸ். அங்கே 0.94 to 0.98, இங்கே 0.64 to 0.78. சரிங்களா, நெக்ஸ்ட் பிட்டா டியூப் அப்படின்றோம். ஓகேங்களா, இந்த பிட்டா டியூப்னா என்ன அப்படின்ற கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த பிட்டா டியூப் இஸ் த டிவைஸ் யூஸ்டு ஃபார் வெலாசிட்டி ஆஃப் தி பைப் ஃப்ளோ. வெலாசிட்டி ஆஃப் தி ஃப்ளோ, ஓகேங்களா, எஸ், வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ இன் தி ஃப்ளோ பைப் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளோ பைப் இன் தி வாட்டர் அப்படின்றோம். ஓகேங்களா, பிரின்சிபல் என்ன, அங்கே என்ன பண்ணீங்க, நீங்கள் ப்ரெஷரை வந்து வெலாசிட்டியை கன்வெர்ட் பண்ணீங்க, இங்கே வெலாசிட்டியை ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணுறாரு இவர். த பிரின்சிபல் இஸ் த வெலாசிட்டி இஸ் கன்வெர்டட் இன் டு தி ப்ரெஷர் ஹெட். ஓகேங்களா, இது பிட்டா டியூபுடைய பிரின்சிபல் இது தான். ஓகேங்களா, 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. யூஸ்டு ஃபார் மெஷரிங் லோக்கல் வெலாசிட்டி ஃப்ளோ இன் தி பைப் அப்படின்றோம். வெலாசிட்டி இஸ் ரிடியூஸ்ட். நோட் பண்ணிக்கங்கப்பா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. வென் த வெலாசிட்டி இஸ் ரிடியூஸ்ட், இப்போ தண்ணி பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, சடனாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் இஸ் நோன் அஸ் ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் அப்படின்றாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஸ்டாக்னேஷன் பாயிண்ட். வெலாசிட்டி இஸ் ரிடியூஸ்ட் டு 0, தட் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் ஸ்டாக்னேஷன் பாயிண்ட். அப்போ ஸ்டாக்னேஷன் ஹெட்டில் என்னென்ன இருக்கும், எங்களுக்கு வெலாசிட்டி ஹெட் இருக்கும் ப்ளஸ் தி ஹெட், ப்ரெஷர் ஹெட் எங்களுக்கு இருக்கும். சரிங்களா, ஸ்டாக்னேஷன் ஹெட் இஸ் 0, ஏன்னா சென்ட்ரல் லைன் எடுக்கிறதுனால. த வெலாசிட்டி ஸ்டாக்னேஷன் ஹெட் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் வெலாசிட்டி ஹெட் அப்படின்றோம். மீன்ஸ் P by rho g V square by 2g. ஓகேங்களா, அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு V இஸ் ஈக்குவல் டு √2gh. இப்போ இந்த ஹெச்சோட வேல்யூ சேம், அதே மோனோமீட்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. பிட்டா டியூப், சாரி, எஸ், H is equal to same again that formula. ஓகேங்களா, X into monometric fluid என்ன, flowing fluid என்ன, -1. ஓகேங்களா, pressure difference equal to H is equal to P1 minus P2 rho g V square by 2g நீங்கள் போட்டாலும் ஓகே. இந்த vacuum means negative. இந்த அளவு டீப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஒரி படிக்காதீங்க, பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் வாட். வெலாசிட்டி மெஷரிங் டிவைஸ் வந்து பிட்டா டியூப். வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ இந்த பைப்பை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதனுடைய வேல்யூ நியர்பை 1 minute கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கொடுக்காம இருக்காங்க.
யாரும் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஓகே, மிஸ் பண்ணிட்டாங்க, எழுதிடலாம். The coefficient of velocity, ஓகேங்களா, coefficient of velocity of pitot tube is 0.98 to 1. இதுக்குள்ள தான் நமக்கு வரும் 0.98 to 1. ஓகேங்களா, எஸ். The coefficient of velocity of pitot tube நோட் பண்ணிக்கோங்கப்பா, ரொம்ப முக்கியமான நார்மல் கொஸ்டின் இது. சரிங்களா, அப்போ coefficient of velocity என்ன? ஆக்சுவல் வெலாசிட்டிக்கும் தியரட்டிக்கல் வெலாசிட்டிக்கும் ரேஷியோ சார், அவ்வளோதான். சரிங்களா, ஆக்சுவல் வெலாசிட்டிக்கும் தியரட்டிக்கல் வெலாசிட்டிக்கும் உள்ள ரேஷியோ தான் எங்களுக்கு வந்து பிட்டாட் டியூப். ஓகேங்களா, எஸ், சாரி, பிட்டாட் டியூப் உடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி. ஓகே, எஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சி வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா, அப்போ ஹெட் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா சேம் அதே ஃபார்முலா எங்களுக்கு ஆக்சுவல் வெலாசிட்டிக்கு ஹெச் மைனஸ் ஹெட் லாஸ் டிவைடட் பை சேம் அதே உங்களுக்கு √2GH அப்படின்னு வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா √2G ஹெச்சுக்கு பதிலாக இந்த இடத்துல ரூட் போடுவீங்க. சேம் அதே வேல்யூ ஹெட் மைனஸ் ஹெட் லாஸ் டிவைடட் பை தி ஹெட் அண்டர் தி ரூட். இட் இஸ் ஆல்சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி வேல்யூ. ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட். இப்போ தான் நீங்கள் வரீங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டினா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷனா என்ன. ஓகேங்களா, சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 minute. எஸ், CD CV CV. ஓகேங்களா, CD CC CV. ஓகேங்களா, எஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி, அது மூணுமே அங்கே இருக்கும். போலாங்களா, எஸ். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷனா என்ன, CC. ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் மீன்ஸ் ஹியர் CC. The coefficient of contraction means the ratio between, okay, the ratio between area of vena contracta, area of the orifice. Okay, sir, இது என்ன சார் புதுசா இருக்கு, இங்க பாருங்க. இப்ப ஒரு டேங்கா, orifice means what, it is a small hole provided in the tank. தண்ணி இப்படி வருது, தண்ணி வந்தோன்னா என்ன, இந்த டயாமீட்டருக்கு ஈக்குவலாக ஃபர்ஸ்ட் தண்ணி வெளியேறுமா, வராது. அதை விட இப்படி தான் நமக்கு வரும், கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு அப்புறம் தான் இப்படி பெருசாக. சரிங்களா, இந்த கான்ட்ராக்ஷன் ஏரியா, ஓகேங்களா, இன்னும் பெருசாக போடணும் அப்படின்னா, ஓகே, நோட் பண்ணிக்கோங்கப்பா, ஸ்மால் ஹோல் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஒரே நிமிஷம். எஸ், இதுதான் நீங்கள் இந்த ப்ரொவைட் பண்ண ஹோல். இதில் தண்ணி இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல சின்ன டயாமீட்டராக கொஞ்சம் இந்த இடத்துல கான்ட்ராக்ட் ஆகும், அப்புறம் தான் உங்களுக்கு வெளியே எப்படி போகும். கரெக்டாக, எஸ். அப்போ இந்த ஸ்மால் கான்ட்ராக்ஷன் தான் ஏரியா ஆஃப் தி வீனா கான்ட்ராக்டான்றாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து அப்போட ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, எடிஸ் கரண்ட்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல, எடிஸ் கரண்ட். ஓகேங்களா, எஸ். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் தி வீனா கான்ட்ராக்டா, ஏரியா ஆஃப் தி வீனா கான்ட்ராக்டா த ரேஷியோ பிட்வீன் தி ஏரியா ஆஃப் தி ஸ்மால் டயாமீட்டர் கொடுத்துருவாங்க அவங்க, வீனா கான்ட்ராக்டா ஏரியான்னு கொடுத்துருவாங்க, அண்டு ஏரியா ஆஃப் தி ஆரிஃபைஸ். அதாவது இந்த இடத்துல ஒரு 8 mm ஹோல் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல தண்ணி வரும்போது உங்களுக்கு 6 mm தான் வரும். சரிங்களா, அப்போ த ரேஷியோ பிட்வீன் ஏரியா ஆஃப் தி வீனா கான்ட்ராக்டா 6 mm டிவைட் பை 8 mm போடக்கூடாது, பை டி ஸ்கொயர் பை 4ன்னு போடணும். சரிங்களா, எஸ், பை டி ஸ்கொயர் 4 நான் கேன்சல் பண்ணிட்டேன். சரிங்களா, எஸ். ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் தி ஏரியா ஆஃப் தி ஜெட், ஓகேங்க, வீனா கான்ட்ராக்டா, ஆர் ஏரியா ஆஃப் தி பைப் வீனா கான்ட்ராக்டா கான்ட்ராக்ஷன் டிவைடட் பை ஏரியா ஆஃப் தி ஆரிஃபைஸ். 1 mark. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி, ஆக்சுவல் வெலாசிட்டிக்கும் தியரட்டிக்கல் வெலாசிட்டிக்கும் ரேஷியோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.98 to 1 நமக்கு அப்ராக்சிமேட்டாக வரும். ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், ஆக்சுவல் டிஸ்சார்ஜுக்கும் தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜுக்கும் உள்ள ரேஷியோ. ஓகேங்களா, ஆக்சுவல் டிஸ்சார்ஜுக்கும் தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜுக்கும் உள்ள ரேஷியோ தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். 3 வந்துருச்சா. அண்ட் இந்த சிசி வேல்யூ இன்னொன்று எழுதலாம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப், ஓகே, த ரேஷியோ பிட்வீன் தி, ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி வெலாசிட்டி ஆல்சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, the ratio between coefficient of discharge to the coefficient of velocity also coefficient of the contraction அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 mark question பா. சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் அவ்வளோதான்பா. ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் இவ்வளோதான், இதோட நமக்கு வந்து முடிஞ்சு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்ச், ஓகேங்களா, நாட்ச் இருக்குது, ரெக்டாங்குலர் நாட்ச் இருக்குது, அதனுடைய எரர் எவ்வளவு, ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துலாம். இந்த டிஸ்சார்ஜ் மெஷின் டிவைஸ் முடிச்சு விட்டுருலாம். சரிங்களா, எஸ். அப்போ டிஸ்சார்ஜ் மெஷரிங் டிவைஸ் அண்ட் டிவைஸ் என்ன டிவைஸ், அதை என்ன மெஷர் பண்ணுறாங்க, இந்த கொஸ்டின் எத்தனை டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா, பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். வென்சுரி மீட்டர், டிஸ்சார்ஜ் மெஷரிங் டிவைஸ் இன் தி ஃப்ளோ த்ரோ பைப்ஸ். ஓகேங்களா, ஃப்ளோ நாசில், ரேட் ஆஃப் ஃப்ளோ டிஸ்சார்ஜ் தான். ஆரிஃபைஸ் மீட்டர் டிஸ்சார்ஜ், பெண்ட் மீட்டர் டிஸ்சார்ஜ், ரோடோ மீட்டர் டிஸ்சார்ஜ், பிட்டாட் டியூப் வெலாசிட்டி, ஹாட் ஒயர் அனிமோமீட்டர் விண்ட் வெலாசிட்டி, கரண்ட் மீட்டர் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ இன் ஓப்பன் சேனல். சரிங்களா, ஓப்பன் சேனலில் வெலாசிட்டி மெஷர் பண்ணுறது அப்படின்னா கரண்ட் மீட்டர், பேரோமீட்டர் விண்டு ப்ரெஷர், அனிமோமீட்டர் விண்டு வெலாசிட்டி. சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 mark கொஸ்டின் பா. கம்பல்சரி இந்த ஒரு கொஸ்டின் வந்து இறங்கும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா, எஸ்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்ச் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. நாட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் சரிங்களா. இந்த ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் ஓகேங்களா. அதில் தான் நீங்கள் படித்தது எல்லாமே இறங்கும். ரெனால்ட்ஸ் நம்பர்னா என்ன ஓகேங்களா, லாமினார் ஃப்ளோனா என்ன, ரெனால்ட்ஸ் நம்பர் தான் படிக்க போகிறீங்க. விஸ்காசிட்டிலாம் ஃபஸ்ட்டு படிச்சோங்களா, விஸ்காசிட்டி நீங்கள் படிப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ்லாம் படிப்பீங்க. ஜெஸிஸ் ஃபார்முலா, மேனிங்ஸ் ஃபார்முலா, ஃப்ளோ த்ரோ பைப்ஸ், பேரல் கனெக்ஷன் என்ன, சீரியஸ் கனெக்ஷன் என்ன ஓகேங்களா. பம்ப் வந்து எது வந்து எந்த பம்ப் எப்படி அரேஞ்ச் பண்ணால் பம்ப் வந்து பெஸ்ட்டு, பைப் எப்படி அரேஞ்ச் பண்ணால் பெஸ்ட்டு சரிங்களா. லாஸ், மைனர் லாஸ், மேஜர் லாஸ், சடனாக பைப் வந்து டயாமீட்டர் குறைஞ்சா எவ்வளோ லாஸ் நமக்கு வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்டு பைப்புக்கு என்ன, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்க்கலாம். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் என்ன, டோட்டல் எனர்ஜி லைன் என்ன, ஆஸ் பர் சிலபஸ் ஓகேங்களா. அப்படியே இருக்குமா, பவர் லாஸ் நமக்கு எவ்வளோ நடக்குது எல்லாமே நம்ம படிப்போம் ஓகேங்களா. எஸ், ப்ராப்பர்ட்டி லைன், டோட்டல் எகைன் ப்ராப்பர்ட்டி லைன் வந்திருக்கு. ஓகே, ஸோ அவங்க டோட்டல் எனர்ஜி லைன் விட்டுருப்பாங்க. அங்கே எனர்ஜி ஒன்லி ஹைட்ராலிக் லைன் மட்டும் தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் மினிட் ஃப்ளோ த்ரோ பைப்ஸ், பூஸ்ட் பம்பு, கான்ட்ராக்ஷன், எஸ் ஹியர் ஒன்லி ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன், டோட்டல் எனர்ஜி லைன் சொல்லியிருப்போம். பட் அது என்ன அப்படின்ற ப்ராப்பர்ட்டி அங்கே நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ப்பா ஃப்ளோ த்ரோ பைப்ஸ். அப்படியே நீங்கள் வந்து நேச்சுரலாக நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ப்ராக்டிக்கலான லைஃப்பில் டெய்லியும் பார்க்குறது நீங்கள் இதெல்லாமே ஓகேங்களா. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நாட்ச் ஓகேங்களா. ஸோ இந்த நாட்ச் அப்படின்னா என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. நாட்ச் அண்ட் வியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்மால் போர்ஷன் ஓகேங்களா. ஸ்மால் அதாவது ஒரு டேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் தான், ஒரு ரெக்டாங்குலர் ஓப்பனிங்காக இருக்கலாம் ஓகேங்களா. இதான் ஒரு டேங்க்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்குலர் ஓப்பனிங்காக இருக்கலாம், ஆர் ரெக்டாங்குலர் ஓப்பனிங்காக இருக்கலாம். அதுக்கு பேர் தான் நாட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. வியர் ஓகேங்களா. வியர் ஆர் பேரேஜ் அப்படின்றது ஒரு லார்ஜ் சைஸ் சரிங்களா. இப்போ நீங்கள் டேமுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி பெருசாக கட்டியிருப்பாங்க சரிங்களா. அது எதுக்குன்னா அதனுடைய வால்யூம் கால்குலேட் பண்ணுறதுக்கு, எவ்வளோ டிஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ மீட்டர் கியூப் வாட்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. எஸ், ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நாட்ச் ஓகேங்களா. ஸோ நாட்ச் அப்படின்னா மெட்டாலிக் பிளேட், இட்ஸ் எ மெட்டாலிக் பிளேட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் தி டிஸ்சார்ஜ் ஆஃப் தி சேனல் அட் டேங்க், டிஸ்சார்ஜ் ஆஃப் தி சேனல் அட் டேங்க் ஓகேங்களா. டேங்க்கில் மெஷர் பண்ணுறது நாட்ச். வியர் அப்படின்றது டேமில் வந்து டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணுறது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் நாட்ச் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ரெக்டாங்குலர் நாட்ச், ட்ரையாங்குலர் எஸ் கீழே இருக்குது. ஓகே, ஸோ ரெக்டாங்குலர் நாட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் லைக் ஓஜி ஸ்பில்வே. ஓஜி ஸ்பில்வேல யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் இன்னொரு ரெக்டாங்குலர் நாட்சுக்கு ஓஜி ஸ்பில்வேன்னு கூட நமக்கு அதை சொல்லுவாங்க ஓகேங்களா. எஸ், இதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, டேரெக்டாக அந்த ஃபார்முலா எவ்வளோ டிஸ்சார்ஜ் வேரியேஷன் எவ்வளவு, ஹெட் வேரியேஷன் எவ்வளவு, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க போது கம்பல்சரி 1 மார்க் கொஸ்டின் வந்துடும் ஓகேங்களா. எஸ், அப்போ டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு 2/3 ஆஃப் CDL √2G H/3/2 அவ்வளோதான். இதுதான் என்னோட ஃபார்முலா சரிங்களா. எஸ், அப்போது டிஸ்சார்ஜ் வேரியேஷன், அதாவது 1% எங்களுக்கு டிஸ்சார்ஜ் வேரியேஷனா ஹெட் வந்து எங்களுக்கு வந்து எவ்வளோ வேரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா. அந்த எரர் இன் 1% ஆஃப் தி ஹெட் ஆர் எரர் இன் தி 1% ஆஃப் தி டிஸ்சார்ஜ் அப்படி கேட்டாலுமே DH/DQ சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த டிஸ்சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஓகேங்களா H/2 பவர் ஆஃப் 3/2, H/2 பவர் ஆஃப் 3/2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கரெக்டா. எஸ், அப்போ DQ/Q is equal to again 3/2 சரிங்களா. ஓகேங்களா 3/2. இது ஒன்லி ஃபார் நமக்கு இந்த டினாமினேட்டரில் அவங்க எதுவும் எடுக்க கிடையாது சரிங்களா. 3/2 DH/H DH/H அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சரிங்களா. எஸ், ஒன்லி ஃபார் இதில் எந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பவரில் இருக்கிற வேல்யூ நம்ம எதுவும் கன்சிடர் பண்ணோம், ஒன்லி ஃபார் டிஃபரன்ஷியேஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க. அப்போது 1% எங்களுக்கு எரர் இருந்துச்சு அப்படின்னா ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3/2, 1% ஆஃப் எரர் இன் டிஸ்சார்ஜ், 1% ஆஃப் எரர் இன் ஹெட்டில் இருக்கும்போது எவ்வளோ நமக்கு 1.5 டைம்ஸ் நமக்கு இருக்கும். ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் இதே ட்ரையாங்கிள் நாச்சுக்கு ஃபார்முலா ஓகேங்களா. சரிங்களா, போத் ட்ரையாங்குலர் ரெக்டாங்குலரில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்சார்ஜ் எரர் தான் சரிங்களா. இதில் 3/2, இதில் 5/2, அங்கே 1.5, இங்கே 2.5 அவ்வளோதான். ஓகே, எஸ், ஸோ பெஸ்ட் நார்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரையாங்கிள் நார்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் நார்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு 8/15 CD √2G H/5/2 இன்டூ tan θ/2. இதனோட ரீசன் அப்படின்னா எதுவுமே கிடையாது சரிங்களா. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான். ஓகே, எஸ்,
ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வாட் h பவர் 5/2 இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்பாங்கப்பா. இன் ட்ரையாங்குலர் நாச் த டிஸ்சார்ஜ் வேல்யூ இஸ் த 1, த இனிஷியல் ஹெட் இஸ் 1. நவ் டிஸ்சார்ஜ் இஸ் இன்க்ரீஸ்ட், ஓகேங்களா. நவ் டிஸ்சார்ஜ் இஸ் இன்க்ரீஸ்டு 2 மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸ். வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ஹெட்? இந்த ரிலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா, நாச்சில். அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 0.6 எடுத்துக்கிறாங்க. அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி, ஓகேங்களா. அந்த ரைட் ஆங்கிள், ஓகேங்களா, அந்த ரைட் ஆங்கிள் அப்படி எடுத்துக்கிறாங்க. இந்த θ/2 போகிறதுனால அந்த இடத்துல 45 டிகிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். θ/2ன்றது நமக்கு 45 டிகிரி நமக்கு வரும். ஓகே, எஸ். ஸோ dq/q இஸ் ஈக்குவல் டு 5/2. எகைன் நமக்கு என்ன வரும்? டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5/2. ஸோ நீங்கள் வந்து இந்த பவரை வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா. அப்போ dq/q இஸ் ஈக்குவல் டு 5/2 dh/h. இதில் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலா இதுவும் மட்டும்தான்பா, வேறு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எரர், சரிங்களா. சார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், சரி ரெக்டாங்கிள் எங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் அதில் ஆங்கிள் பற்றி அவங்க எதுவும் பேசலையே. இதில் தான் நமக்கு θ/2 tan θ/2 கொடுத்துருக்காங்க. அப்போது ஆங்கிள் எரர், அப்போது ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு tan θ/2 அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் tan xன்னு வச்சுக்கிறேன். அப்போ tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? tan x secant square x, கரெக்டாக? எஸ். அப்போ tan x secant square x. இங்கே பாருங்கள், q tan θ/2 θq secant square, ஓகேங்களா, secant square x, இந்த இடத்துல θ இருக்குது, சரிங்களா. θ டிஃபரன்ஷியேட் பண்ணால் dθ/2 கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படியே நமக்கு வந்துடும். இப்போ ரெண்டுக்கு ரேஷியோ எடுக்கும்போது என்ன வருது பாருங்கள். இங்கே இந்த secant square θ/2 tan θ/2 இந்த இடத்துல, சரிங்களா, 2 இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ எரர் மீன்ஸ் என்ன வருதுன்னு பாருங்கள். இதுதான் நமக்கு ரேஷியோ, இதனுடைய ரேஷியோ நமக்கு இதுதான். ரெண்டுக்கும் ரேஷியோப்பா, இது தனியாக இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சுக்கிறீங்க, இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறீங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குதோ அது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா முடிஞ்சு. ஓகே, இப்போ அவங்க கொடுத்துட்றாங்க dq இஸ் த எரர் ஆஃப் ஆங்கிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸில் அவங்க கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 ரேடியன் சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி கன்வெர்ட் பண்ணணும், ஓகேங்களா. 1 ரேடியன் கொடுத்தோன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 1 டிகிரி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் 1 டிகிரி ஆர் ரேடியன்ஸ் எதில் ஆன்சர் கேட்குறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. அதை நீங்கள் வந்து 180/π போட்டிங்க அப்படின்னா 180/π போட்டிங்கன்னா டிகிரிக்கு மாறும், π/180 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியன்ஸ்க்கு மாறும், சரிங்களா. எஸ், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது தெரிஞ்சுக்கணும்பா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுதான் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ ஒருவேளை கேட்குறாங்க dq/1 மினிட் q இது θ, சரிங்களா. திஸ் இஸ் த θ. ஓகே, the θ error in the angle is θ is equal to 1 radians. The angle θ is the 45 degree, ஓகேங்களா. சாரி, angle θ is the 90 degree. What is the value of discharge variation dq/q கேட்குறாங்க, ஓகேங்களா. இப்படி கொடுக்குறாங்க. அப்போ இது 1 ரேடியன்ஸ்னு சொல்லிட்டீங்க. அப்போ ரேடியன்ஸ் நான் என்ன பண்ணணும்? டிகிரி கன்வெர்ட் பண்ணணும், 180/π, ஓகேவா. எஸ், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இடத்துல secant square θ, அப்போ secant square θ/2 45 டிகிரி டிவைடட் பை 2, ஓகேங்களா, tan 45 டிகிரி, ஓகேங்களா, இன்ட்டு 180 டிவைடட் பை பைப்பா, சரிங்களா. secant square θ, secant square 40 1 by cos θ is equal to secant θங்களா, அப்படி எழுதலாங்களா. எஸ், அப்போ 1/secant 1/√2ன்னு வருமா. ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 1/2ன்னு வந்துடும் நமக்கு, சரிங்களா. அப்போ இந்த 2 1/4 tan 45 நமக்கு அதே தான். அப்போ 180 டிவைடட் பை 4/5 நமக்கு வரும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் கொஸ்டின் இப்போ இது, சரிங்களா. இந்த மாதிரி தான் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பண்ணி ஆங்கிள் 30 டிகிரி கொடுத்தா 30 டிகிரி போடுங்க, 90 கொடுத்தா 45 to 60 கொடுத்தா 30 டிகிரி போடுங்க, 90 கொடுத்தா 45/2 போட்டுக்கோங்க, சரிங்களா. மீன்ஸ் 90/2 போட்டுக்கோங்க. ஓகே, எஸ், அவ்வளோதான்ப்பா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்ச் கான்செப்ட் வந்து முடிஞ்சு, ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ த்ரோ பைப்ஸ். ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின், சரிங்களா. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். மெயின் லாஸ் இன் தி பைப்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஃப்ரிக்ஷன் லாஸ். மேஜர் லாஸ் என்ன? ஃப்ரிக்ஷன் லாஸ். மெயினாக நடக்கக்கூடிய லாஸ் என்ன? ஃப்ரிக்ஷன் லாஸ். அவ்வளோதான். இதுதான் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது, சரிங்களா. எஸ், மற்றபடி எல்லாமே நம்ம படிக்கணும், சரிங்களா. ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர், லாமினார் ஃப்ளோனா என்ன, டர்புலன்ட் ஃப்ளோனா என்ன, டிரான்சிஷன் ஃப்ளோனா என்ன, ஃபார்முலா என்ன, சரிங்களா. பைப் கனெக்ஷன் எப்படி, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிக் எல்லாமே நம்ம படிக்கணும். இது எல்லாமே நம்ம பார்த்துடலாம்பா, சரிங்களா. இது எல்லாமே பேசிக் சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும், ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, எஸ். ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் குயிக்காக முடிச்சிடலாம், ஓகேங்களா. எஸ், வாட்டர் ஃப்ளோயிங் வித் த பைப்ஸ். the water flowing with the pipe due to some frictional loss to be happened, it is classified into some 1 minute due to some factors. Okay, due to some factors, okay, not only friction, due to some factors loss to be happened, it is classified into 2 types. One is
major losses and minor losses. ஓகேங்களா, the major losses is friction loss only. The major loss is friction loss only. minor loss என்னன்னு கேட்டிங்கன்னா angle. ஓகேங்களா, diameter சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, திடீர்னு large diameter இருந்து நீங்கள் smaller diameter போகிறீங்க, smaller diameter இருந்து large diameter போகிறீங்க, இதனால் எங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். சடனாக பைப் வந்து பெண்ட் பண்ணுறீங்க, இந்த பெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எல்போ யூஸ் பண்ணுவாங்க. எந்த எல்போ பெஸ்ட்டுன்னு கேட்பாங்க. செமி எல்போ தான் உங்களுக்கு பெஸ்ட். செமி எல்போ இஸ் தி பெஸ்ட் ஃபார் தி பெண்ட் கனெக்ஷன். சரிங்களா? எஸ். பெண்ட் பைப், சடன் கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாஸ், மைனர் லாஸை கொடுக்கும். மேஜர் லாஸ் வந்து எங்களுக்கு பைப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் லாஸ் தான். அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னா எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். 4 times ஆஃப் தி எஃப். எஃப் மீன்ஸ் ஏ ஸ்மால் எஃப் மீன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன். The coefficient of friction value is the small value. Coefficient of the friction factor is the large value. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Friction factor is equal to 4 times of the F. எதுக்கு சொல்கிறேன்னு உங்கள் ஃபார்முலாவில் சம்டைம்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா FL V squared by 4G கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் இன்னும் 4FL V squared by 4G கொடுப்பாங்க. இந்த இடத்துல F கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர், 4F கொடுத்துருந்தாங்கன்னா அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? எஸ். ஓகே சரி, இப்போ அனலைஸ் பண்ணும் இல்லைங்களா? இப்போ இந்த லாஸ்லாம் எனக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள் அப்படின்றத கண்டுபிடிக்கிறீங்களா? அவர் தான் வராது. டார்சி வெய்ஸ்பேக் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவார். டார்சி வெய்ஸ்பேக் ஃபார்முலா வராரு. ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனால் வரக்கூடிய ஹெட் லாஸ். நான் ஃப்ரிக்ஷனை மட்டும் தான் பேசுவேன், வேறு எதை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறாரு இந்த டார்சி. ஓகேங்களா? ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு FL V squared by 2GD அப்படின்றாங்க. சரிங்களா? F மீன்ஸ் ஹியர் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர், L மீன்ஸ் ஹியர் லென்த் ஆஃப் தி பைப், V என்ற வெலாசிட்டி, G for acceleration due to gravity, D for diameter of the pipe. ஓகேங்களா? இது only friction loss தான். அப்போ டிஸ்சார்ஜ் Q equal to என்ன எழுதுவீங்க? உங்களுக்கு தெரியுமே, ஏரியா இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த இடத்துல வெலாசிட்டிக்கு பதிலாக Q by A அப்ளை பண்ணுங்க. Q by A. ஓகேங்களா? Q by A அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபார்முலா இப்படி எழுதலாம் நீங்கள். எப்படின்னா ஏரியா பை டி ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு போட்டுக்கோங்கப்பா. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் கொஸ்டின்ப்பா. சரிங்களா? எஸ். அப்போது Q ஸ்கொயர் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுக்கு பதிலாக போட்டிங்கன்னா V ஸ்கொயருக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Q ஸ்கொயர் கிடைச்சிரும். இது பை பவர் 4ன்னு கிடைக்கும். சாரி, பை ஸ்கொயர்னு கிடைக்கும். 1 minute. பை ஸ்கொயர்னு உங்களுக்கு கிடைக்கும். எஸ். ஸோ பை ஸ்கொயர்னு உங்களுக்கு கிடைக்கும். இது D பவர் 4ன்னு மாறும், இது 16ன்னு மாறும். கரெக்டா? எஸ். ஓகே. இப்போது இது நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. பை ஸ்கொயர் D பவர் 4 கிடச்சிருச்சு. 2க்கு இந்த 16க்கு 8 கேன்சல் ஆகிடுச்சு. G அப்படியே இருக்கும். இங்கே ஒரு D ஆல்ரெடி இருக்குது. அப்போ D பவர் 5 மாறும். அப்போ 8FL Q ஸ்கொயர் பை பை ஸ்கொயர் G D பவர் 5. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சிம்பிளாக கொஸ்டின் கேட்பாங்க. ஹெட் லாஸ் ஃபார்முலா என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் இல்லை. 8FL Q ஸ்கொயர் டிவைடட் பை பை ஸ்கொயர் G D பவர் 5. ஹியர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். The discharge in the pipe, okay, the discharge in the pipe Q is some x meter cube per second. The diameter of the pipe is 1 meter. சரிங்களா? 1 meter. Now discharge, what is the value? The diameter of the pipe is increased 2 meter அப்படின்றாங்க. based on the Darcy formula அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? discharge Q equal to discharge Q ஸ்கொயர். இங்கே பாருங்கள், டார்சி ஃபார்முலாக்கு வரணும். ஓகேங்களா? Q ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த ஹெட் லாஸ் எப்படி கொண்டு வந்துடலாமா? ஹெட் லாஸ் பக்கத்தில் அந்த D பவர் 5 கொண்டு வந்துடலாமா? அப்போது D பவர் 5 Q ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு D பவர் 5 இருக்காரா? எஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும் கொஸ்டின். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணு முன்னாடி நிற்கும் பாருங்க இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஓகே, ஃப்ளோ. இப்போ நம்ம லேமினார் ஃப்ளோன்னு என்ன சொன்னோம்? இட் இஸ் அ ஸ்மூத் ஃப்ளோ. ஓகேங்களா? எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு என் வழியில் போயிட்டே இருப்பேன் அப்படின்றார். அவர் தான் லேமினார் ஃப்ளோ. சரிங்களா? இன்டர்மிக்ஸ்லாம் பண்ண மாட்டேன், ஒரு லேயர் போயிட்டு நான் மிக்ஸ் ஆக மாட்டேன், நான் பாட்டுக்கு ஸ்மூத்தாக போயிட்டே இருப்பேன். சரிங்களா? அப்படிங்கிறார். அப்போது பேஸ்ட் ஆன் தி ரெனால்ட்ஸ் நம்பர் கிளாசிஃபிகேஷன். மூலம் ரெனால்ட்ஸ் நம்பர்னா என்ன? ரெனால்ட்ஸ் நம்பர் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இனர்ஷியா ஃபோர்ஸ் பர் தி விஸ்கஸ் ஃபோர்ஸ், த ரேஷியோ பிட்வீன் தி இனர்ஷியா ஃபோர்ஸ் ரோ VD டிவைடட் பை மியூ. ரோ ஏ V ஸ்கொயர்னு சொல்லுவாங்க இனர்ஷியா ஃபோர்ஸ்னா. ஸோ அது சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறாங்க. ரோ VD டிவைடட் பை மியூ. ஓகேங்களா? ஆர் VD டிவைடட் பை நூ அப்படின்றாங்க. VD டிவைட் பை நூ. இது டென்சிட்டி. ஓகேங்களா? விஸ்காஸ் டிவைட் பை டென்சிட்டி நம்ம என்ன சொல்லலாம்? கினமேட்டிக் விஸ்கசிட்டின்னு சொல்லுவாங்களா, அதனால தான் VD டிவைட் பை நூன்னு எழுதுறாங்க. திஸ் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2000 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து லேமினார் ஃப்ளோன்றாங்க. சரிங்களா? எஸ். கிரேட்டர் தென் 2000 இருந்துச்சுன்னா டிரான்சிஷன் ஃப்ளோ. ஓகேங்களா? 2000 to 4000 இருந்துச்சு அப்படின்னா டிரான்சிஷன் ஃப்ளோ. கிரேட்டர் தென் 4000 இருந்துச்சு அப்படின்னா டர்புலன்ட் ஃப்ளோ. சரிங்களா? எஸ். டர்புலன்ட் ஃப்ளோ இருக்கா? இங்கே இருக்காரு பாருங்க. ஓகே, இதில் வந்து லேமினார் டர்புலன்ட் வந்து நம்ம படிப்போம். ஓகே, அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் ரோ VD பை மியூ லெஸ் தென் 2000 அப்படிங்கும்போது நமக்கு
லேமினார் ஃப்ளோ ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ. இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் ரெனால்ட்ஸ் நம்பருக்கும் ரிலேஷன், இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ப்பா. இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் எஃப் இஸ் ஈக்குவல் டு 64 டைம்ஸ் ஆஃப் தி ரெனால்ட்ஸ் நம்பர். என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்னு சொல்கிறேன். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொன்னால் 4Fன்னு இந்த இடத்துல போடுவீங்க. இந்த 4க்கு இந்த 16 கேன்சல், சரிங்களா? 64. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 16 16 டிவைட் பை ரெனால்ட்ஸ் நம்பர்னா இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்னா அதிகமாக இருக்கும். இதுலேயும் 4 மல்டிப்ளை பண்ணணும், இதுலேயும் 4 மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? அப்போ எஃப்னு வந்துடும் நமக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் தப்பு பண்ணிடக்கூடாது. எதை கேட்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனா ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்னா வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே, எஸ். ஓகே, டார்சி ஈக்குவேஷன் யூஸ்டு போத் லேமினார் அண்ட் டர்புலன்ட். டிரான்சிஷன் ஃப்ளோக்கு அவங்க யூஸ் பண்ணல. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன் கொஸ்டின். டார்சி ஈக்குவேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் லேமினார் அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ ஒன்லி. ஓகேங்களா? டிரான்சிஷன் ஃப்ளோ பற்றி அவர் பேசவே கிடையாது. ஓகேங்களா? அப்போ டர்புலன்ட் ஃப்ளோவில் என்ன சொல்கிறாங்க? ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ கிரேட்டர் than 4000 இருந்துச்சுன்னா, ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ கிரேட்டர் than 4000 இருந்தால் டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, அப்போ அதோட ரிலேஷன் எஃப் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0.316 ரெனால்ட்ஸ் நம்பர் ஹோல் பவர் 1/4. ஓகேங்களா? 3 4 ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இங்கே 3 இங்கே 4 1/4, இங்கே 0.314 ரெனால்ட்ஸ் நம்பர் ஹோல் பவர் 1/4. ஓகேங்களா? இது ஃப்ளோ இஸ் தி ஸ்மூத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எஸ், ஜஸ்ட் இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, பட் இந்த வேல்யூ எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான வேல்யூ. இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் இந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்க, இந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்க எக்ஸாமில், இது எல்லாமே கேட்டிருக்கான கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வெலாசிட்டி. சரி சார், நீங்கள் பாட்டு சொல்லிட்டீங்க ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு FLB ஸ்கொயர்ட் பை 2GD. இந்த வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு யாராச்சும் இருக்காங்களா? உள்ள இருக்காங்க. செசிஸ் ஃபார்முலா, மேனிங்ஸ் ஃபார்முலா, 2 சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஸோ வெலாசிட்டி V இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் C இன்ட்டு ரூட் ஆஃப் MIன்னு சொல்கிறாரு. அவர் பாட்டுக்கு ஃபார்முலா சொல்லிட்டார். ஓகே, அப்போ இந்த Cனா என்ன, Nனா என்ன, Mனா என்ன, Iனா என்ன, அதை பார்க்கலாம். இப்போ ஓகேங்களா? இப்போ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் வந்து பைப்பில் எப்படி ஃப்ளோ ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஃப்ளோ ஆகிட்டு ஒரு பீசோமீட்டர் இந்த இடத்துல கொடுக்குறீங்க. ஓகேங்களா? இல்லை யூடியூப் மோனோமீட்டர் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டரை, சாரி, எஸ், சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர் கொடுக்குறீங்க. அப்போ இந்த இடத்துல ஹைட்டு, வாட்டரோட ஹைட்டு இங்கே இவ்வளோ இருக்குது, இன்னொருல வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் ஒன்? திஸ் இஸ் த ஹெட் லாஸ். கரெக்ட்? ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தான் ஹெட் லாஸ், வேறு எதுவும் கிடையாது, சரிங்களா? ஹெட் லாஸ். ஓகே, ஹெட் லாஸ் கிடச்சிருச்சு. வாட் இஸ் த லென்த் ஆஃப் திஸ் பைப்? வாட் இஸ் த லென்த் ஆஃப் திஸ் பிட்வீன் த டூ டிஸ்டன்ஸ்? அது லென்த் Lன்னு வச்சுக்கோங்க. ஹெட் லாஸ் டிவைடட் பை லென்த், ஹைட்ராலிக் கிரேடியன்ட். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? வாட் இஸ் பை ஹைட்ராலிக் கிரேடியன்ட்? கிரேடியன்ட்னாவே ஹைட் டிவைட் பை லென்த். ஓகேங்களா? ப்ரெஷர் கிரேடியன்ட், ப்ரெஷர் டிவைட் பை லென்த். ஓகேங்களா? எனிதிங் கிரேடியன்ட் அப்படின்னா எனிதிங் டிவைட் பை லென்த்துப்பா, சரிங்களா? ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் கிரேடியன்ட், ஸ்ட்ரெஸ் டிவைட் பை லென்த். ஓகேங்களா? ஸ்ட்ரெயின் கிரேடியன்ட், ஸ்ட்ரெயின் டிவைட் பை லென்த். யங் ஸ்மாலஸ் கிரேடியன்ட், யங் ஸ்மாலஸ் டிவைட் பை லென்த். புரிஞ்சுதுங்களா? எஸ், இதுதான் கிரேடியன்ட். அப்போ இங்கே நமக்கு என்ன கிரேடியன்ட்? லென்த் கிரேடியன்ட், ஹைட்ராலிக் கிரேடியன்ட், ஹெட் லாஸ் டிவைட் பை லென்த். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? எஸ். ஸோ செசிஸ் ஃபார்முலா, the velocity V is equal to C into root of MI. The velocity V is equal to C into root of MI அப்படின்ற நம்ம. ஓகேங்களா? ஸோ velocity V equal to C into root of MI. C for here constant, செசிஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதனோட வேல்யூ 60 to 90. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா அப்புறம் நம்ம படிச்சுக்கலாம், இதெல்லாம் தேவையில்லை, கன்ஃபியூஷன் பண்ண வேணாம் நம்ம. ஓகேங்களா? 60 to 90, this values varies from 60 to 90. இதை கூட தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்கப்பா. ஏன்னு கேட்டாங்கன்னா வாட் இஸ் த ரேஞ்ச் பிட்வீன் தி செசிஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 15, 20, 0.012, ஓகேங்களா? 0.12, சாரி, ஓகேங்களா? 60 அப்படி கொடுப்பாங்க. இப்போ நமக்கு தான் தெரியுமே 60 to 19. அப்போ ஆப்ஷன் இதுதான், சரிங்களா? இப்படிலாம் கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா? எஸ். M ஃபார் ஹைட்ராலிக் மீன் டெப்த் அப்படின்றோம். ஹைட்ராலிக் மீன் டெப்த் ரேடியஸ் அப்படின்றோம். ஸோ இந்த ஹைட்ராலிக் மீன் டெப்த் ரேடியஸ் அப்படின்னா ஏரியா டிவைடட் பை வெட்டட் பெரிமீட்டர். ஏரியா டிவைடட் பை வெட்டட் பெரிமீட்டர், சரிங்களா? அப்போது ஒரு கிராஸ் செக்ஷன் டயாமீட்டருடைய, ஓகேங்களா, ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியா என்ன, ஒரு டயாமீட்டர் ஆஃப் பைப்புடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா என்ன, அதனோட வெட்டட் பெரிமீட்டர். வெட்டட் பெரிமீட்டர்னா என்ன? இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் போய் பட்டிருக்குது அதனோட பெரிமீட்டர் என்ன? பை டி, அவ்வளோதான். ஏரியா இஸ் தி பை டி ஸ்கொயர் டிவைடட் பை 4. வெட்டட் பெரிமீட்டர் இஸ் தி பை டி 2πr, சரிங்களா? சுற்றளவு. ஓகேங்களா? பை டி, பை கேன்சல், டி கேன்சல், d/4 தான் அதனுடைய வெட்டட் பெரிமீட்டர். ஓகேங்களா? எஸ், அவ்வளோதான்பா. இது ஹைட்ராலிக் மீன் டெப்த். ஓகே, எஸ். I மீன்ஸ் ஹைட்ராலிக் கிரேடியன்ட். இப்போ நம்ம பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட். ஓகே, அப்போ tan தீட்டா, அப்போ இந்த தீட்டாவை நம்ம என்ன சொன்னோம்? தீட்டாவே நமக்கு என்ன? tan தீட்டா, எதிர்பக்கம் பை அடிப்பக்கம், ஆப்போசிட்டோட பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? எஸ், ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரிலேஷன். ஓகேங்களா? செசிஸ் கான்ஸ்டன்ட்டுக்கும்
ஃப்ரிக்ஷன் ஃபேக்டருக்கும் ரிலேஷன் சொல்லுங்க. F is equal to 8G divided by C square. F is equal to 8G divided by GC அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? GC. F is equal to ஓகேங்களா? இல்லைனா F is equal to 8G divided by GC அப்படி கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? CC. ஓகே எஸ் F is equal to 8G divided by C square தான் நமக்கு வந்து ஃபார்முலா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம ரிலேஷன் இப்போ கிராவிட்டி எனக்கு தெரியும், ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கொடுத்தா சியோட வேலையை கண்டுபிடிச்சு சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்களா? முடிஞ்சு அவ்வளோதான். ஓகே அப்போ அடுத்தது வேறு அவர் யார்? அவர் தான் மேனிங்ஸ். இவர் ஒரு ஃபார்முலா சொல்கிறார். வெலாசிட்டி V is equal to 1/n into m power 2/3 I power of. நீங்கள் வெலாசிட்டி V equal to C into root of mi சொன்னீங்கன்னா நான் என்னுடைய கான்ஸ்டன்ட் ஒரு கான்ஸ்டன்ட் இல்லைப்பா, அந்த சியோட வேலையை என்ன பண்ணுறாருன்னா அவர் 80ன்னு எடுத்துக்கிறாரு. சரிங்களா? அப்போ 1/18 போட்டுட்டு இதனுடைய வேலையை இப்படி கொண்டு வராரு. சரிங்களா? எல்லாத்தையும் பிரித்து போட்டு தனித்தனியாக கொண்டு வர 0.1 இதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதனோட வேரியேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0.12 இருந்து 0.15 வரை நமக்கு வேரி ஆகும். ஆவரேஜ் அப்படின்னா 0.125 0.13 அந்த ரேஞ்சு நமக்கு வரும். இந்த 1 மார்க்கும் அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் தி மேனிங் கோஎஃபிஷியன்ட்? 60, 80, 90, 0.15 0.15 முடிஞ்சு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுக்கும் ரிலேஷன் என்ன? மேனிங்ஸ் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் செசிஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு ரிலேஷன் இருக்கா? இருக்குது. C is equal to 1/n into m power 1/6. C is equal to 1/n into m power 1/6. இது கேட்டதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இதனுடைய யூனிட் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த டைமென்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. C is equal to 1/n into m power 1/6. சரிங்களா? அப்போ மேனிங்ஸ் கோஎஃபிஷியன்ட் n. ஓகேங்களா? n. அப்போ n is equal to C. ஓகேங்களா? சியோட யூனிட் என்ன? இது நம்ம கண்டுபிடிப்போம், இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ டேரெக்டாக n is equal to 1/c into m power 1/6 ஆனால் C is equal to 1/n into m power 1/6 கூட நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? எஸ் அப்போது இதனுடைய இந்த கான்ஸ்டன்ட் எப்படி வந்துச்சு, எங்களுக்கு இந்த டைமென்ஷன் எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம இங்கே போட்டு நோட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில் பார்த்துக்கலாம். ஓகே இது கேட்டதில்லப்பா, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. F is equal to what? ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் F is equal to 8G divided by C ஸ்கொயருங்களா? கரெக்டா? எஸ் F is equal to 8G divided by C ஸ்கொயர். அப்போ 8G is equal to C ஸ்கொயர். ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் F தான் எங்களுக்கு யூனிட் இல்லையே. சரிங்களா? எஸ் அப்போ பாருங்கள், C ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு G எழுதிக்கலாமா? எஸ் கரெக்டு. அப்போது C ஸ்கொயர், அப்போ C தானே வேணும், ரெண்டு பக்கம் ரூட் அடிச்சுக்கோங்க முடிஞ்சு. அப்போ C is equal to மீட்டர் பர் செகண்ட்ஸ். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலேஷன் due to gravity. அப்போ அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீட்டர் பர் மீட்டர் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீட்டர் டிவைடட் பை செகண்ட்ஸ் நமக்கு வரும். ஓகே மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் லென்த்னு சொல்லலாம் MLTயில். அப்போ எல் பவர் ஆஃப் T பவர் -1 முடிஞ்சு. அவ்வளோதான்ப்பா. சரிங்களா? சேம் இதே வேல்யூவை இந்த இடத்துல நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல C is equal to 1/n into m power 1/6 சொன்னீங்களா? சேம் அதேமாதிரி n is equal to 1/c into m power 1/6 எழுதிக்கலாங்களா? அப்போ இதனுடைய கான்ஸ்டன்ட் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? L பவர் T பவர் ஓகே L பவர் மைனஸ் ஆஃப் T பவர் ஆல்ரெடி -1, இது அப்படியே மேலே போச்சுன்னா Tன்னு நமக்கு வந்துடும். கரெக்டாக? அப்போ இது எம்ன்றது L தானே? L பவர் 1/6. ஓகேங்களா? அடிமான சம்பந்தம் அடுக்க கூட்டிக்கலாமா? அதை கூட்டிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? என்ன பண்ணுவீங்க? இதில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க, இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்? -3 ப்ளஸ் -3 -1. இப்போ 4/6. 4/6னா 2/3ல் வரணும். இங்கே தப்பு நடந்திருக்கா? L பவர் ஆஃப் 1 minute. C is equal to L பவர் ஆஃப் T பவர் -1. இது ஓகே. சேம் n is equal to இங்கே வந்துருங்க. இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்களா? ஓகே இது ப்ளஸில் தான் இருக்குது. கரெக்ட். இது 3 மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ அது கழிச்சா -2 தான் நமக்கு வரும். -2/6. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் மைனஸ் போட்டேன். ஓகே -1/3 இது கரெக்டுப்பா. சரிங்களா? எஸ் அப்போது n is equal to L பவர் -1/3 T பவர் T. ஓகேங்களா? T பவர் 1 அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த 1 மார்க் கொஸ்டின் கேட்டதில்லை. ஓகேங்களா? இந்த கேட் லெவல் கொஸ்டின் SSC IESலாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கேட்பாங்கப்பா கண்டிப்பாக. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சடனாக தூக்கி ஒரு கொஸ்டின் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே எஸ் நெக்ஸ்ட் பைப் ஃப்ளோ கனெக்ஷன். ஓகேங்களா? ஸோ அது என்ன சார் பைப் ஃப்ளோ கனெக்ஷன்? ஓகேங்களா? கனெக்ஷன் வித் கண்டிஷன். ஓகேங்களா? பைப் ஃப்ளோ கண்டிஷன் வித் கனெக்ஷன் வித் கண்டிஷன், அதாவது பைப் கனெக்ஷன் இன் சீரியஸ். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா ஒரு பைப்பை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க? ஒரு பைப்பை வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக இப்படி கனெக்ட் பண்ணுறீங்களா? ஓகேங்களா? இங்கே ஒரு யூனியன் போட்டு இப்படி கனெக்ட் பண்ணுறீங்களா? இங்கே ஒரு யூனியன் போட்டு இங்கே கனெக்ட் பண்ணுறீங்களா? இல்லை
ஒரு பைப்பை பேரலாக கனெக்ட் பண்ணுறீங்களா, இப்படி கனெக்ட் பண்ணிட்டு வரீங்களா, கனெக்ட் பண்ணி அங்கே ஃபைனலாக ஒரு ஜாயினில் எடுத்து எல்லாத்தையும் கொடுக்குறீங்களா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல. இதில் வந்து எது பெஸ்ட்டு, எது வந்து அதிக டிஸ்சார்ஜ் கொடுக்குது, எது வந்து ஹெட் லாஸ் எது வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. எஸ், இந்த பைப் கனெக்டட் இன் பேரலல். ஓகேங்களா. ஒரு பைப்பு, 2 பைப்பு, 3 பைப்பு, 4 பைப்பு, மொத்த பைப்புக்கும் ஒரு கனெக்ஷன் ஒரு என்ன சொல்கிறது, காமன் கனெக்ஷனை போட்டு எடுத்துறோம். சரிங்களா. எஸ், த பைப் கனெக்ஷன் இன் பேரலல் அப்படிங்கும்போது டிஸ்சார்ஜ் இஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா. டிஸ்சார்ஜ் இஸ் மேக்ஸிமம். டிஸ்சார்ஜ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். டிஸ்சார்ஜ் இஸ் இன்க்ரீசிங். ஏன்னா இவரில் ஒரு டிஸ்சார்ஜ் Q1, இங்கே ஒரு டிஸ்சார்ஜ் Q2, இங்கே ஒரு டிஸ்சார்ஜ் Q3, Q4, மொத்த டிஸ்சார்ஜ் இங்கே நமக்கு வரும். சரிங்களா. எஸ், ஹெட் லாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இங்கே என்ன ஹெட் லாஸ் வருதோ அதே ஹெட் லாஸ் தான் இந்த இடத்துல இருக்கும். ஹெட் லாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஹெட் லாஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஹெட் லாஸ் 2 ஃபார்முலா போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா. எஸ், அப்போது பைப் கனெக்டட் இன் சீரியஸ். பைப் கனெக்டட் இன் சீரியஸில் பைப் 1 கனெக்ஷன் இங்கே இருப்பாங்க. பைப் 1 2 3 4 5 இப்படி கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ டிஸ்சார்ஜ் என்ன இருக்கும், இங்கே Q போனால் அதே டிஸ்சார்ஜ் தான் இங்கேயும் வரும். சரிங்களா. டிஸ்சார்ஜ் இஸ் கான்ஸ்டன்ட். ஹெட் லாஸ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே வந்து ஹெட் லாஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. எஸ், டிஸ்சார்ஜ் இஸ் கான்ஸ்டன்ட். Qன்னு போனால் Qன்னு தான் வந்துட்டு இருக்கும். அப்போது Q நம்ம அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரணும், ஒரு டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, ஒரு ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெட் லாஸ் 1. நோட் பண்ணிக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்சார்ஜ் கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லிட்டோம். அப்போ நான் என்ன பண்ணலாம், டிஸ்சார்ஜுக்கான ஃபார்முலா நம்ம எழுத போகிறோம் இந்த இடத்துல. ஓகேங்களா. எஸ், அப்போது ஹெட் லாஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஹெட் லாஸ் 2 ப்ளஸ், ஓகேங்களா, ஹெட் லாஸ், ஓகே, ஹெட் லாஸ் டோட்டல் ஹெட் லாஸ் ஈக்குவல் டு ஹெட் லாஸ் 1 ப்ளஸ் ஹெட் லாஸ் 2 ப்ளஸ் ஹெட் லாஸ் 3 அப்படின்னு நம்ம எழுதும். அப்போ நமக்கு என்ன வரும், இந்த ஃபார்முலா நீங்கள் ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா L/D⁵, ஓகேங்களா, D⁵ வரணும். சரிங்களா. D⁵, D1/5, D2/5, D3/5. இந்த மாதிரி கொஸ்டின் கம்பல்சரி ஒரு கான்செப்டில் கேட்பாங்கப்பா. இது கேட்கலனாலும் கூட இதில் கொஸ்டின் எப்படி தெரியுமா கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த பைப், ஓகேங்களா, இன் பைப் ஃப்ளோ கனெக்ஷன், ஓகேங்களா, இந்த பைப் ஃப்ளோ கனெக்ஷன், த பைப்ஸ் ஆர், ஓகேங்களா, த பைப்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். ஓகேங்களா. தி டிஸ்சார்ஜ் flowing in the pipe is Q. What is the ஃபைனல் டிஸ்சார்ஜ் அப்படின்றாங்க. ஓகேங்களா. பைப் கனெக்டட் இன் சீரியஸ் ஆர் 2-3 பைப்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். இன் ஃபர்ஸ்ட் பைப் கோயிங் த டிஸ்சார்ஜ் இஸ் Q. வாட் இஸ் தி டோட்டல் டிஸ்சார்ஜ்னு கேட்பாங்க. சேம் அதே Q தான். ஒய், பிகாஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஹெட் லாஸ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். சரிங்களா. சேம் கொஸ்டின். சரிங்களா. தேர் 2-3 பைப்ஸ் ஆர் த ஃப்ளோயிங் இன் தி பைப்ஸ். ஓகேங்களா. எஸ், the discharge value is, okay, the discharge value is what அப்படிங்களா, discharge value is increasing. ஓகேங்களா. Q1 கொடுத்தாங்க அப்படின்னா discharge value is more or less அப்படி கேட்பாங்க. சரிங்களா. head loss value என்ன, head loss is constant. அவ்வளோதான். இப்படி தான் பார்க்கணும், கணக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட். ஓகே, அப்போ பேசிக் கொஸ்டின் இதான்பா. எப்படி கேட்குறாங்க பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு பைப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெட்டை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். என்னோட கிரவுண்ட் ஃப்ளோர் இங்கே இருக்குது 0 லெவலில். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4th ஃப்ளோரில், நாமும் 12 மீட்டர் ஹைட்டில், ஓகே, ஒரு 15 வச்சுக்கோங்க, 15 மீட்டர் ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி பூஸ்ட் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன வேணும், ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன வேணும், பூஸ்ட் த ஹெட். ஓகேங்களா. ஹெட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், பூஸ்ட் பண்ணணும். அப்போ நம்ம ஹெட்டு கான்ஸ்டன்டாக இருக்கக்கூடாது இல்லைங்களா. அப்போ ஹெட்டு நான் வந்து பூஸ்ட் பண்ணணும். அப்போ பைப் கனெக்டட் இன் சீரியஸ். ஏன்னா ஹெட் லாஸ் வந்து நாட் கான்ஸ்டன்ட், பைப் கனெக்டட் இன் சீரியஸ் அப்படின்றான். சரிங்களா. டிஸ்சார்ஜை பூஸ்ட் பண்ணணும். டிஸ்சார்ஜ் எனக்கு அதிகம் வேணும். சரிங்களா. அப்போ இந்த வந்து டிஸ்சார்ஜ் எனக்கு அதிகம் வேணும் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன அர்த்தம், டிஸ்சார்ஜ் இஸ் இன்க்ரீசிங் த பைப் கனெக்டட் இன் பேரலல். பூஸ்ட் த டிஸ்சார்ஜ் பைப் கனெக்டட் இன் தி பேரலல். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா. எஸ், ஈக்குவலண்ட் பைப் அப்படின்றாங்க. ஈக்குவலண்ட் பைப் மீன்ஸ் வாட், 2 சிஸ்டம் ஆஃப் தி பைப். ஓகேங்களா. சாரி, 2 சிஸ்டம் ஆஃப் தி பைப். ரெண்டுமே ஹெட் லாஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், டிஸ்சார்ஜும் எங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் ஈக்குவலண்ட் பைப். 2 சிஸ்டம் ஆஃப் தி பைப் ஃப்ளோ, ஈக்குவல் Q, ஈக்குவல் டிஸ்சார்ஜ் அண்ட் ஈக்குவல் ஹெட் லாஸ் இஸ் நோன் அஸ் ஈக்குவலண்ட் பைப். இது நம்ம ஈக்குவலண்ட் பைப்னா என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இது ஒரு ரகம், இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. சரிங்களா. 3ம் ஒவ்வொரு டைப்பு. ஓகே. ஹெட் லாஸை இன்க்ரீஸ் பண்ண, ஹெட்டை இன்க்ரீஸ் பண்ணால் சீரியஸாக கனெக்ட் பண்ணு, டிஸ்சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணால் பேரலாக்கு, ஈக்குவலண்ட் பைப் அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான்பா. சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் மைனர் லாஸ். இது ஒரு நம்ம என்ன பண்ணோம், மேஜர் லாஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சோம். இந்த மைனர் லாஸில் அதிகமாக கொஸ்டின் ஒன்றும் கேட்கறது இல்லைப்பா. சரிங்களா. வாட் இஸ் வாஸ் டேரெக்டாக கேட்டுறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. மைனர் இது எந்த கேட்டகரியில் வரும், இந்த மைனர் லாஸில் இது வந்து எந்த கேட்டகரியில் வரும், ஓகேங்களா. இது மைனர் லாஸில் வருமா, மேஜர் லாஸில் வருமா, இந்த பைப் கான்ட்ராக்ஷன் அப்படின்றவாங்க. அவ்வளோதான். மேஜர் லாஸ், ஃப்ரிக்ஷன் லாஸ், அதர் லாஸ் எல்லாமே மைனர் லாஸ், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் வாஸ் மைனர் லாஸ், சடன்,
ஓகே லாஸ் ஓகேங்க the loss due to sudden expansion சின்னதாக ஒரு பைப் போயிட்டு இருக்குது சரிங்களா சடனாக ஒரு பெரிய பைப் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடுறீங்க சடனாக பெரிய பைப் மீன்ஸ் இது ஒரு 1 inch பைப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளான்ச் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல ஒரு கப்பல் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சடன் கொஞ்சம் 2 inch பைப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணிடுறீங்க சரிங்களா ஸோ அதுக்கு பேர் சடன் எக்ஸ்பென்ஷன் இதெல்லாம் நமக்கு ஹெட் லாஸ் ஆகுமா கண்டிப்பாக ஆகும் பிகாஸ் ஆஃப் ஏரியா வேரியேஷன் டயாமீட்டர் வேரியேஷன் the continuity equation a1 b1 equal to a2 v2 உங்களுக்கு தெரியும் தானே இது ஆல்ரெடி கன்சர்வேஷன் ஆஃப் தி மாஸ் ஓகேங்களா 1 minute ஓகே ஓகே ஸோ அந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா a1 v1 equal to a2 v2 கன்சர்வேஷன் ஆஃப் தி மாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே அப்போ ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ப்பா டியூ டு sudden expansion and contraction head loss value in our head loss is equal to v1 minus v2 whole square divided by 2g சரிங்களா சார் இந்த ஃபார்முலா எங்க இருந்து எடுத்து வந்தீங்க head is equal to velocity v equal to root 2gh படிச்சிருக்கோமா v square is equal to what 2gh அப்ப head loss is equal to 2g கீழ கொண்டு வந்துருங்க the relative velocity square divided by 2g is equal to head loss சரிங்களா எஸ் அப்போ relative velocity means v1 minus v2 the whole square இதே கொஸ்டின் இப்போ உங்களை அப்படியே கன்ஃபியூஷன் பண்ணிட்டு எப்படி தெரியுமா பண்ணுவாங்க v1 square minus v2 square divided by 2g ன்னு கொடுத்துருப்பாங்க எக்ஸாமில் ஆப்ஷனில் நீங்கள் என்ன தெரியுங்க ஓ வெலாசிட்டி 1 ஸ்கொயர் இது தனியாக போடணும் இது தனியாக போட்டு கழிச்சு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க கிடையாது ரிலேட்டிவ் வெலாசிட்டி எனக்கு ரெண்டுக்குள்ள என்ன டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி v1 minus v2 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுமா கொஸ்டின்ப்பா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு வெலாசிட்டி 1 வந்து காமனாக வெளியே எடுத்துறாங்க v2 by v1 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா v2 by v1க்கு என்ன பண்ணுறாங்க a1 by a2 அவ்வளோதான் அந்த வேல்யூ எடுத்து நம்ம அப்ளை பண்ணுறாங்க சரிங்களா அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து படித்தது அப்படியே நமக்கு வந்து ஈக்குவலாக வராங்க இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் லாஸ் டியூ டு சடன் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் இஸ் தி மைனர் லாஸ் சரிங்களா ஓகே ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு v1 minus v2 ஹோல் ஸ்கொயர் பை 2g முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இதுதான் ஓகேங்களா அதர் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த அளவு டீட்டெயிலாக கேட்டதில்ல சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் டு கண்ட்ரோல் தி ப்ரெஷர் லாஸ் ஆப்டிமம் ஓகே இந்த டயாமீட்டர் ரேஷியோ ஓகே இந்த ப்ரெஷர்னால வரக்கூடிய லாஸில் இந்த மைனர் லாஸை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா ஒரு டயாமீட்டர் உங்களுக்கு நீங்கள் பாட்டு உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஒரு டயாமீட்டர் போடக்கூடாது டயாமீட்டர் 1க்கும் டயாமீட்டர் 2க்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துருக்கோம் 1/√2 மீன்ஸ் டயாமீட்டர் 1 இஸ் ஈக்குவல் டு 0.707 டைம்ஸ் ஆஃப் தி டயாமீட்டர் 2 இருக்கணும் அப்படின்றாங்க சரிங்களா எஸ் அப்போ நீங்கள் வந்து ஒரு பைப்பில் இருந்து இன்னொரு பைப்பு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல ஒரு கப்ளரை போடுறீங்க அப்படின்னா அப்படி எப்படி இருக்கணும் ஒரு 0.707 இந்த டயாமீட்டர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 70% தான் இருக்கணும் 30% தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் இருக்கணும் மீன்ஸ் 29% வந்து அப்ராக்சிமேட்டாக அவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எஸ் நெக்ஸ்ட் சடன் கான்ட்ராக்ஷன் ஓகேங்களா சேம்ப்பா அதே ஒரு இதுவும் கிடையாது சேம் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அவ்வளோதான் v1 minus v2 ஹோல் ஸ்கொயர் பை 2g இங்கே வந்து vc போடுறீங்க அவ்வளோதான் கான்ட்ராக்ஷன் வெலாசிட்டி என்ன ஓகேங்களா ரெண்டுக்கும் வெலாசிட்டி கழிச்சிட்டு பை 2g போட்டிங்கன்னா ஆன்சர் ஓகேங்களா இந்த சிசி வேல்யூ அப்ராக்சிமேட்டாக இந்த கான்ட்ராக்ஷன் பைப்புக்கு 0.66 ஓகேங்களா அப்ராக்சிமேட்டாக 0.6லேருந்து 0.65 வேல்யூ வரும் அந்த வேல்யூ எடுத்து போட்டு கண்டுபிடிக்கிறாங்க 0.375 v ஸ்கொயர் இது ஒரு டைம் கேட்டிருக்காங்கப்பா சரிங்களா எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க டேரெக்டாக ஓகே hc is equal to 0.375 v squared by 2g ஓகேங்களா ஏன்னா அந்த cc வேல்யூ அவங்களே அப்ளை பண்ணுறாங்க அந்த கான்ட்ராக்ஷன் ஓகேங்களா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் மீன்ஸ் ஏரியா ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஏரியா ஆஃப் தி வீனா கான்ட்ராக்டா டிவைடட் பை ஏரியா ஆஃப் தி பைப் ஓகேங்களா ஏரியா ஆஃப் தி வீனா கான்ட்ராக்டா அண்ட் ஏரியா ஆஃப் தி பைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா எஸ் ஆர் ஏரியா ஆஃப் தி அந்த ஆரிஃபைஸ் கூட நம்ம சொல்லிக்கிறோம் ஓகே ஸோ இப்போ அதனோட வேல்யூ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சிசி வேல்யூ நமக்கு என்ன வரும் 0.62 அப்போ இந்த வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 0.375 ஓகேங்களா எந்த வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து இனிஷியல் என்ட்ரன்ஸ் லாஸ் வேல்யூ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அந்தளவு நம்ம அஷ்யூம் பண்ணபடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்க மாட்டாங்க ஓகேங்களா எஸ் இப்போ நீங்கள் ஒருவேளை யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் வேணால் அஷ்யூம் பண்ணி போட்டுக்கலாம் ஓகே எஸ் ஓகே ஸோ இது வந்து சடன் கான்ட்ராக்ஷன் சடன் எக்ஸ்பென்ஷன் பார்த்தா சடன் கான்ட்ராக்ஷன் இது எல்லாமே எதில் வருது மைனர் லாஸில் வருது அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஓகே எஸ் அப்போ சிசி இஸ் நாட் கிவன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் கொடுக்கலீங்க அப்போது ஒரு பைப்பில் என்ட்ரன்ஸ் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 v ஸ்கொயர்டு பை 2g அதையும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா எஸ் போலாங்களா ஓகே ஓகே லாஸ் டியூ டு என்ட்ரன்ஸ் ஆஃப் தி பைப் ஒரு பைப்பில் தண்ணி என்ட்ரு ஆகுது இல்லைங்களா என்ட்ரன்ஸ்லேயே எங்களுக்கு ஒரு லாஸ் வந்துடுது சரிங்களா என்ன எதனால் லாஸ் வருது அப்படின்னா இட் இஸ் தி ஒரு பைப்லேருந்து ஓகே ஒரு லார்ஜர் டயாமீட்டர் பைப்லேருந்து தான் நீங்கள் சின்ன சின்ன பைப்பு நீங்கள் வந்து சப்ளை பண்ணுவீங்க இன்பிட்வீன் கனெக்ஷனில் தான் உங்களுக்கு பைப் வருது
இந்த கனெக்ஷன்னாலே எங்களுக்கு ஒரு லாஸை கொடுத்துட்றீங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னா 0.5 டைம்ஸ் ஆஃப் v ஸ்கொயர் பை 2g அப்படின்றாங்க. ஓகேங்களா, என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 v ஸ்கொயர் பை 2g, எக்ஸிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா v ஸ்கொயரோட பை 2g, v ஸ்கொயரோட பை 2g அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸிட் அண்டு என்ட்ரன்ஸில். ஓகே, வி மீன் வெலாசிட்டி ஆஃப் தி ஃப்ளோ இன் பைப்ஸ். ஓகேங்களா, மீன் வெலாசிட்டி, வி மீன்ஸ் ஹியர் மீன் வெலாசிட்டி ஆஃப் பைப் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எல்லாமே கொடுத்துருவாங்கப்பா, நீங்கள் ஃபார்ம் நோட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். என்ட்ரன்ஸில் ஆஃப், எக்ஸிட்டில் ஃபுல். ஓகேங்களா, என்ட்ரன்ஸில் 0.5 v ஸ்கொயர் பை 2g, எக்ஸிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா v ஸ்கொயர் பை 2g அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, எஸ். ஒரு டைம் கொஸ்டின் இப்படி கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் அவுட் தி ஹெட் லாஸ் இன் பைப். ஓகேங்களா, இனிஷியல், ஃப்ரிக்ஷன் அண்டு ஃபைனல் அப்படின்னு. அப்போ இனிஷியல் மீன்ஸ் 0.5 v ஸ்கொயரோட பை 2g. ஓகேங்களா, ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் FL v ஸ்கொயரோட பை 2gd, எக்ஸிட்டில் v ஸ்கொயரோட பை 2g. அவ்வளோதான்பா. சரிங்களா, இதுதான் இந்த ஹெட் லாஸுடைய ஃபார்முலா. 3 ஃபார்முலா இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ் டியூ டு பெண்ட் பைப் அப்படின்றாங்க. லாஸ் டியூ டு பெண்ட் பைப். இந்த பெண்ட் பைப்னால எங்களுக்கு என்ன வந்து லாஸ் வருது அப்படின்றாங்க. ஓகேங்களா, லாஸ் வருமா? கண்டிப்பாக வரும். நீங்கள் பாட்டு தண்ணி, நான் பாட்டுக்கு நேராக அப்படி போயிட்டு இருப்பேன், சடனாக ஒரு பெண்டை போட்டு விட்றீங்க அப்படி. அப்போ என்ன இந்த இடத்துல ப்ரெஷர்னால இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் பட்டு மறுபடியும் நான் வளைஞ்சு போடுறேன், இந்த இடத்துல எனக்கு ஒரு லாஸ் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, எஸ். கே வி ஸ்கொயர்டு பை 2g அப்படின்றாங்க. ஓகேங்களா, இந்த ஒரு கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. 90 டிகிரி பெண்டுக்கு இந்த கேவோட வேல்யூ என்ன? ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. த பெண்ட் லாஸ், ஓகே, டியூ டு த ஹெட் லாஸ் இன் தி பெண்ட் கே வி ஸ்கொயர்டு பை 2g, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஃபேக்டர் கேன்றாங்க அட் 90 டிகிரி பெண்டு. 90 டிகிரி பெண்டுக்கு 1.2, 45 டிகிரி பெண்டுக்கு 0.4. 90 டிகிரி 1.2, 45 டிகிரிக்கு 0.4, 45 0.4 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, லாஸ் வெரி லோ, ஸோ செமி எல்போ செக்ஷன். ஓகேங்களா, இந்த பெண்டு பைப்புக்கு செமி எல்போப்பா, எல்போன்னு சொல்லுவாங்களா, ஒரு எல்போ போட்டு கனெக்ட் பண்ணுங்க 2 பைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுக்கு பேர் தான் செமி எல்போ. நீங்கள் பார்த்து இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா, எஸ். நீங்கள் நிறையா பெண்டு பைப்பு திருப்பும் போதும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸ்ட்ரீட் பைப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, லாஸ் வெரி லோ. ஓகேங்களா, அப்படிங்கும்போது செமி எல்போ இஸ் த பெஸ்ட் செக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். ஓகே, அங்கே கொடுத்துருப்பாங்களா டோட்டல் எனர்ஜி லைன்லாம் என்ன, ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்னா என்ன, இந்த பவர், ஓகே, எஃபிஷியன்சி வேல்யூ. ஸோ இந்த பவர் வேல்யூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சிலபஸில் இருக்குது தானே இது. ஒரே நிமிஷம். ஃப்ரிக்ஷன் லாஸ், எஸ். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன், டோட்டல் எனர்ஜி லைன், பெர்னூலிஸ் தியரம், ஆரிஃபேஸ், எஸ். இங்கே இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். கைனமேட்டிக் அண்ட் டைனமிக்கில், சாரி, கைனமேட்டிக் அண்ட் டைனமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அது இருக்குது. ஓகே, HCl ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். வாட் இஸ் பை ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்? ஒன்றும் கிடையாது, பீசோமெட்ரிக் லைன் தான் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். பீசோமெட்ரிக் லைன் யார்? P by rho g v ஸ்கொயர், சாரி, P by rho g v ஸ்கொயர் பை 2g. இவர் தான்ப்பா வந்து எங்களுக்கு ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்றாங்க. பீசோமெட்ரிக் ஹெட் லைன் இஸ் தி ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். பீசோமெட்ரிக் ஹெட் மீன்ஸ் ஃப்ரம் வேர், from where to where அப்படின்னு கேட்டால் இட்ஸ் பாட்டம் ஆஃப் தி டேட்டம் லைன் டு சென்டர் ஆஃப் தி பைப் லைன், சென்டர் ஆஃப் தி பைப் லைன். அப்புறம் இது வெலாசிட்டி ஒரு கன்சிடர் பண்ண கிடையாது. இந்த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்ன்றது நான் வெலாசிட்டி எனக்கு தேவையில்லை. சரிங்களா, எஸ். அப்போ ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் the line joins of the line of joints the piezometric head, pressure head plus gravitation head, இது ரெண்டும் லைன் ஜாயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எஸ். அப்போ TELனா என்ன? டோட்டல் எனர்ஜி லைன். ஓகேங்களா, டோட்டல் எனர்ஜி லைன் அப்படின்றது டோட்டல் மொத்தமாக இருக்கக்கூடியது. P by rho g v square by 2g z is equal to கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு பெர்னோலி. சரிங்களா, எஸ். அப்போது இந்த கொஸ்டின் பண்ணுங்க, டோட்டல் எனர்ஜி லைன் ஆல்வேஸ் parallel to தி ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். கரெக்டு தான், இதுதான் எங்களுக்கு டோட்டல் எனர்ஜி லைன். ஓகேங்களா, எங்கே இருக்குதுங்க, இதுதான் எங்களுக்கு வந்து டோட்டல் எனர்ஜி லைன். இட் இஸ் ஆல்வேஸ் பேரலல் டு ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். திஸ் இஸ் TEL, திஸ் இஸ் HGL. ஓகேங்களா, டோட்டல் எனர்ஜி லைன் இஸ் ஆல்வேஸ் பேரலல் டு தி ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். கரெக்டுங்களா, எஸ். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் பட் above the hydraulic gradient line. TEL is the above the hydraulic gradient line. அதான் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. TEL means total energy line always parallel and above the HGL அப்படின்றாங்க. அப்போ TEL is much greater than the HGL அப்படின்றாங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே, ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்னா என்னங்க சொல்லுங்கன்னு கேட்டாங்க. பீசோமெட்ரிக் தான் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். அப்போ அது ஃபார்முலா என்ன? P by rho g v square by 2g. முடிஞ்சு போச்சு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பவர். ஓகேங்களா, ஒரே நிமிஷம். இந்த பவர் வந்து தனி டாபிக்ப்பா. இந்த ப்ராப்பர்ட்டி படிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா, எஸ். பேஜ் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி படிச்சுட்டு பவருக்கு போகலாம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி TEL அண்ட் HGL. டோட்டல் எனர்ஜி லைன் ஆல்வேஸ் கோ டவுன் அன்டில் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல்
எனர்ஜி சப்ளை அப்படின்றாங்க. ஓகேங்களா? எஸ் ஆல்வேஸ் ஓகேங்களா? ஆல்வேஸ் கோ டவுன். அப்போ இந்த டிஎல் என்ன பண்ணுதுன்னா, ஏன்னா வெலாசிட்டி தானே உங்களுக்கு. இப்போ நமக்கு இது கான்ஸ்டன்ட்ப்பா. ஹெச்ஜிஎல் அப்படின்றது பீசோமெட்ரிக் ஹெட் வந்து கான்ஸ்டன்ட். பிரஷர் ஹெட் ப்ளஸ் கிராவிடேஷன் ஹெட். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ. எங்கே வந்து டவுன் பாயிண்ட் இருக்குதோ அந்த தண்ணி என்ன ஆகும் அப்படி நமக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். பாயிண்ட் புரிஞ்சுது உங்களுக்கு? எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் இது. அதாவது இந்த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்றது ஒரு கான்ஸ்டன்ட்டாக சென்டர் பைப் லைனை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு. ஆனால் இந்த டோட்டல் எனர்ஜி லைன்ன்றது இந்த வெலாசிட்டி இருக்கிறதுனால எங்கெல்லாம் டவுன் பாயிண்ட் வருதோ கீழே போயிட்டு தான் இருப்பார். அன்டில் எது வரலும் எக்ஸ்டர்னல் எனர்ஜி எனக்கு எதுவுமே கிடையாது, எந்த ஒரு எனர்ஜி நான் அப்ளை பண்ணல அப்படிங்கிற வரலாம். சரிங்களா? எஸ் HGL go up or down in the direction of the flow. Yes, HGL is the go up and down the direction of the flow அப்படின்றோம். Vertical distance between the two line of TL and HGL is known as what? Velocity head. ஓகேங்களா? velocity head or kinetic head ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ் அது என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க போஸ்டிங் அப்படின்னா கவனிங்க. வாட் இஸ் திஸ்? P by rho G இங்கே இருக்க பாருங்க. P by rho G இது டேட்டம் ஹெட். P by rho G B square by 2G சென்ட்ரல் லைன் கூட வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஓகேங்களா? இது என்னது? டோட்டல் எனர்ஜி லைன். அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன? ஆல்ரெடி P by rho G இங்கே பாருங்க. ஆல்ரெடி P by rho G B square by 2G Z is equal to constant அப்படிங்கிறது TL டோட்டல் எனர்ஜி லைன் மைனஸ் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைனில் இது ரெண்டும் கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்காரு? இது ரெண்டும் கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்காரு? B square by 2G வெலாசிட்டி ஹெட் ஆர் கைனெட்டிக் ஹெட். ஓகேங்களா? இது கூட கேட்கலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டிஎலுக்கும் ஹெச்ஜிஎலுக்கும்? கைனெட்டிக் ஹெட் ஆர் வெலாசிட்டி ஹெட். ஓகே எஸ் நெக்ஸ்ட் அவ்வளோதான்பா. இது 3 பாயிண்ட் தான். ஓகேங்களா? எஸ் நெக்ஸ்ட் பவர். ஓகேங்களா? இந்த பவரில் சார் ஹெட் லாஸ் எங்களுக்கு நடக்குதுன்னு சொல்கிறீங்க, அப்போ பவர் எங்களுக்கு லாஸ் ஆகாதா? கண்டிப்பாக ஆகும்பா. சரிங்களா? பவர் P ஈக்குவல் டு வாட் ஃபார்முலா? ரோ ஜி கியூ இன்ட்டு ஹெச். சரிங்களா? ரோ ஜி கியூ இன்ட்டு ஹெச். யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படின்றோம். ஆர் வாட் அப்படின்னு சொல்லலாம். நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட், வாட் ஆர் ஜூல் பர் செகண்ட்ஸ் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? எஸ் ஓகே போலாங்களா? பவர் P ஈக்குவல் டு ரோ ஜி கியூ இன்ட்டு ஹெச். கியூ மீன்ஸ் ஹியர் தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் ஆர் ஐடியல் டிஸ்சார்ஜ். ஃபார்முலா டிஸ்சார்ஜ் கியூ ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? எஸ் இப்போது ஆக்சுவல் டிஸ்சார்ஜ்லாம் உங்களுக்கு என்ன நடக்குது? இந்த இடத்துல ஹெட் லாஸ் எங்களுக்கு நடக்குது. சரிங்களா? எஸ் அப்போ ஹெட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கலாம், அது மைனராக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அந்த எஃபிஷியன்சி கேட்பாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு வீலுக்கு ஒரு டர்பைன் வீலுக்கு நீங்கள் வாட்டர் சப்ளை பண்ணுறீங்க ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன்லேருந்து சம் ஹைட்லேருந்து. அப்போ நமக்கு டியூ டு திஸ் ஹைட் டிஃப்ரென்ஸ்னால நாங்கள் என்ன நடக்கும்? ஹெட் லாஸ் நமக்கு நடக்குது. ஓகேங்களா? அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் தி சப்ளை என்ன? எஃபிஷியன்சி ஆஃப் தி வாட்டர் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாட்டர் எஃபிஷியன்சி எங்களுக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போது த ரேஷியோ பிட்வீன் தி ஆக்சுவல் பவர் டு தியரிட்டிக்கல் பவர். ஓகேங்களா? ஆக்சுவல் பவர் எங்களுக்கு என்ன? ஆக்சுவல் டியூ டு ஹெட் லாஸ். ஓகேங்களா? அப்போ ரோஜி கியூ இன்ட்டு ஹெட் மைனஸ் ஹெட். ஓகேங்களா? டோட்டல் ஹெட் மைனஸ் ஹெட் லாஸ். சரிங்களா? இது வந்து கியூஜி ரோஜி கியூ இன்ட்டு ஹெச். ஓகே இப்போ என்ன அப்படின்னா எஸ் இங்கே இருக்கா? ஓகே இதுதான் நமக்கு வந்து எஃபிஷியன்சிப்பா. புரிஞ்சுது உங்களுக்கு? ரோஜி கியூ கேன்சல். அப்போ கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெட் லாஸ் கேபிட்டல் ஹெச். இது ரெண்டும் உள்ள ரேஷியோ தான் உங்களுக்கு ஹெட் லாஸ். ஓகேங்களா? இந்த ஹெட் லாஸ் ஆஃப் தி பைப் ஓகே இந்த ஹெட் லாஸ் இஸ் ஜென்ரலி h by 3. ஓகேங்களா? டோட்டல் ஹெட் டிவைட் பை 3ன்னு அஷ்யூம் பண்ணுறாங்க. ஜென்ரலி ஹெட் லாஸ் இஸ் h by 3. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஜென்ரலி த ஹெட் லாஸ் இஸ் 33% ஆஃப் ஹைட் ஆஃப் தி flow. 33% of height. Okay yes அப்போ head loss is equal to FL V square to Q. okay 8FL Q square pi square GD power 5 or FL V square by 2GD. இதுவும் நமக்கு ஒரு head loss formula. சரிங்களா? yes next generally head loss for friction. generally head loss for the friction loss for maximum efficiency கூட கேட்கலாம். head loss for the maximum efficiency H by 3. ஓகேங்களா? yes அப்போ நமக்கு என்ன வரும்? efficiency maximum efficiencyல 1 minute. This is for head. ஓகேங்களா? அவைலபிள் ஹெட் இது. சரிங்களா? இட் இஸ் ஃபார் தி ஹெட். இது வந்து லாஸ்க்கு லாஸ். இட் இஸ் ஃபார் தி ஹெட் எஃபிஷியன்சி. ஓகேங்களா? எஃபிஷியன்சி ஆஃப் தி ஹெட் ஆர் நோ ப்ராப்ளம். ஓகே இது ரெண்டும் ஒன்று தான். அப்போ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி ஹெட் மைனஸ் ஹெட் லாஸ் டிவைடட் பை கேபிட்டல் ஹெச். இதனோட வேல்யூ என்ன ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க? H by 3. சரிங்களா? கிராஸ் மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா அதை தான் இங்கே போட்டிருக்காங்கப்பா. சரிங்களா? 2/3 இன்ட்டு 100. சரிங்களா? அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் தி பவர் நோட் பண்ணிக்கோங்கப்பா. the efficiency of the power is always 66.67%. 2/3 ஆஃப் தி 2/3. ஓகேங்களா? 2/3 ஆஃப் தி பவர் அப்படின்றோம். சரிங்களா?
லாஸ் இஸ் 1/3. லாஸ் இஸ் 1/3. ஓகேங்களா, எஃபிஷியன்சி இஸ் 2/3. லாஸ் இஸ் 33%, 33.33% ஆஃப் ஸ்டாட்டிக் ஹெட். எஃபிஷியன்சி இஸ் 2/3 ஆஃப் தி ஸ்டாட்டிக் ஹெட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின் இதெல்லாம். சரிங்களா, எந்த ஒரு யாராலையும் எடுக்காமலாம் இருக்கவே முடியாது. பவர்னு தொட்டுட்டாங்க அப்படின்னாவே ஃப்ரிக்ஷனில் இது கண்டிப்பாக அந்த கொஸ்டின் எடுத்து வரணும். ஓகேங்களா, எஸ், ஓகேப்பா, அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா measurement of liquids, pressure distribution, total pressure on immersed surface, type of flow, laminar, turbulent, steady, uniform, non-uniform, flow through pipes, 1 minute, yes, flow through pipes, loss, friction loss, hydraulic gradient, total energy, hydraulic gradient and total energy line, Bernoulli's theorem, use of orifice mouthpiece, hydraulic coefficient, CD, CC, CV, orifice meter, Venturi meter, இது வரலும் முடிச்சாச்சு. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ த்ரோ சேனல், செசிஸ் ஃபார்முலா சேம் அவரே தான், பேசன்ஸ் ஃபார்முலா, மேங்கிஸ் ஃபார்முலா, எக்கனாமிக்கல் செக்ஷன் ஆஃப் ஓப்பன் சேனல். சரிங்களா, கண்டிஷன் ஆஃப் தி டிஸ்சார்ஜ், பம்ப், ரெசிப்ரோகேட்டிங். ஓகே, இது வரலும் வரும். கண்டிஷன் ஃபார் தி மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ், இது வரலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேனலில். அடுத்து பம்பு, ரெசிப்ரோகேட்டிங் பம்பு, சென்ட்ரிஃபியூகல் கேரக்டரிஸ்டிக்ஸு, சாய்ஸு, டிஸ்சார்ஜ், எஃபிஷியன்சி, கிரவுண்ட் வாட்டர், டைப் ஆஃப் வெல் டெஸ்ட். அவ்வளோதான்பா. இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளாக முடிச்சு விட்டாங்க சிலபஸ். சரிங்களா, கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிஓ ஏஇ கம்பேர் பண்ணும்போது ஜேடிஓ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டாண்டர்டாக கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா, சும்மா ஏதோ கேட்கணுமே, சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிடிச்சி கேட்கணுமேலாம் கேட்கல, கரெக்டாக என்ன கேட்கணுமோ அதை கரெக்டாக கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். லாஸ்ட் இயர் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் 170+ கொஷின் வந்துருந்துச்சு. சரிங்களா, ஸோ அதுமாரி தான் நம்ம என்ன பாயிண்ட் சொல்கிறோமோ அது தெளிவாக ஒரு டைம் நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கோங்க, அது மட்டும் போதும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.